Hi, welcome to Data Engineering. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். டோன்ட் ஜஸ்ட் ரிலே ஆன் தி ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரெஷருக்கு ஒரு ஸ்கில் செட் ரோட் மேப் சொல்லுங்கள், ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத விட அந்த ஸ்கில் செட் எப்படி நீங்கள் அக்வயர் பண்ணணும். ஸோ ஒரு ரோட் மேப், நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் இல்லை படிச்சுட்டு இருக்கேன்னா என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அதை பக்காவாக குரேட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட அஜெண்டா, இந்த வீடியோவோட அஜெண்டா. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் ஒர்த் வாட்சிங். ஸோ ஒரு செகண்டை கூட போர் அடிக்க விட மாட்டேன் நான். அண்ட் தென் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். ஸோ கடைசியில் நான் ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கில் செட் ரோட் மேப் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், இல்லை நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், இல்லை நான் முடிச்சுட்டேன், ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஜாப் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், இல்லை 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனா பார்க்கலாம். பட் இட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸ்டு ஃபார் இப்போ நான் சொன்னவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எடிட்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஜம்ப் கட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஒர்த் வாட்சிங் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. ரைட், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவீங்க. யாராவது இது சொன்னால் சரி அதை ட்ரை பண்ணுவோம், இது சொன்னால் அதையும் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்ம தான் அந்த நெருப்பில் நிற்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் இல்லையா? அப்போது நீங்கள் எல்லா ஒரு பாசிபிலிட்டிஸும் பண்ணுறீங்க. அப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் that you have to add as part of your skill, இல்லை உங்களோட as part of your preparation. சரி கௌதம், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு எனக்கு 100% வந்து ஜாப் கிடச்சிருமா அப்படின்னா, that guarantee I cannot give. ஓகே, ஏன்னா நான் வந்து ஐ எம் நாட் அன் இன்ஃப்ளூயன்சர், ஐ எம் அ கிரியேட்டர். ரைட், நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஐ எம் கிவிங் கன்சல்டிங். ஐ எம் ஜஸ்ட், இட்ஸ் நாட் ஈவன் அன் அட்வைஸ் ஆர் நாட் ஈவன் அ மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லையா? ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னதை செஞ்சால் 100% அந்த மாதிரி நான் வந்து லைக் ஐம் நாட் ஹியர் டு கிவ் யூ அ ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஓகே, பட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெர் ஆர் லைக் ஹை பாசிபிலிட்டிஸ். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நான் உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணி குரேட் பண்ணது அண்ட் உங்கள் ஏஜில் இருக்கிற நிறைய பேர் ஜாபுக்குள்ளே போனவங்க அவங்க என்ன பண்ணாங்கங்கிற விஷயங்களை வச்சு தான் நான் வந்து இந்த கம்ப்ளீட் ரோட் மேப்பையும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி வித் ஒன் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் மை ஃபாலோவர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட். பிகாஸ் ஐ எம் இன் தட் பிளேஸ். நான் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளோட நான் கொடுக்கணும். சரி, டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு, ஸோ இப்போது லைக் உங்களுக்கு நான் இங்கே ஐ வில் ஷோ யூ நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் இங்கே இந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். நான் ஜாபுக்குள்ளே போனால் நான் டேட்டா இன்ஜினியராக போகணும், இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷனாக பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை நான் டேட்டா அனலிஸ்ட்டாக போகணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்குள்ளே போகணும், ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும், இல்லை சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகணும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, நான் இந்த டெக்குக்குள்ளே போகணும், இல்லை இப்போ என்னால் அந்த டெக்குக்குள்ளே போக முடியலனாலும் ஃப்யூச்சரில் போகணும், சம்திங், அந்த ஒரு கோல் இருக்கும். பட் இந்த எல்லா டெக்குக்கும் ஒரு அடிப்படை இருக்கும், அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ரைட், ஸோ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும். அதுக்கப்புறம் தான் வி ஹாவ் டு கெட் இன் டு தோஸ் ஸ்டெப்ஸ். அதாவது உங்களை ஜாப் லெவலில் இப்போ நான் வந்து ஓகே எனக்கு டேட்டா இன்ஜினியரில் ஜாப் கிடச்சிருச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஃபஸ்ட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க, அப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எடுத்தோடனே நம்ம டேட்டா இன்ஜினியருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாமல், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாமல், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் தென் என்னோட ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும். ஒரு ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்தோடனே இப்போது ஃபுல் ஸ்டாக் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட்டு போகும்பொழுது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஃபேஸை வந்து மறந்துடுறீங்க. நம்மளோட டே டு டே லைஃப், இன்றைக்கி எனக்கு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இன்றைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்கில் செட் எனக்கு தேவைப்படுது. ரைட், ஸோ அது ஒரு டீஃபால்ட்டாக ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பட் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை ரெடி பண்ணணும். சரி, இவன் ஒருத்தன் சொல்ல வந்துட்டான், இப்போ ஆல்ரெடி நான் 10 விஷயம் படிச்சுட்டு இருக்கேன், இவன் இப்போ வந்து ஒரு 11வது விஷயத்தை படி அப்படிங்கிறான்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கோம், டெக்குக்குள்ளே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் படிக்க தான் செய்யணும். ரைட், ஃபைன். ஸோ ஓகே, ரோட் மேப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்சல்யூட் மஸ்ட் அப்படின்னு நான் சொன்ன இந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கோடிங் பேசிக்ஸ். உடனே உங்கள் மைண்டில் வரும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் நீங்கள் சொல்லலையா, இட்ஸ் தேர் வரும், ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கோடிங் பேசிக்ஸ். பைத்தான் ப்ரிஃபர்டுன்னு நான் போட்டிருக்கேன், பட் யூ கேன் பிக் எனி திங். இது இட்ஸ் நாட் அ டிபேட். நீங்கள் C++ எடுத்துக்கோங்க, ஜாவா எடுத்துக்கோங்க, ஆர் யூ டேக் C ஆல்சோ.
ஓகே. பட் ப்ரிஃபர்டு பைத்தான் அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட நீட பொறுத்து நான் அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் அதில ஃபங்ஷனல் புரோகிராமிங் இருக்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் இருக்கு. லைக் யூ கேன் டூ ஆல் டைப் ஆஃப் ப்ராபபிலிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயன்ஸ் லைப்ரரீஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. அண்ட் இதுக்கான ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இல்ல நான் சி பிளஸ் பிளஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் அப் டூ யூ. ஓகே. எனி ஒன் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் பேசிக்ஸ் அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிரலாம். அதெல்லாம் இல்லாமயும் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் இது நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஒரு பேசிக்கா ஒரு கோட் அடிக்கணும் அப்படின்னா, ஐ நீட் டூ நோ. ஸோ கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, இப்ப நான் வந்து ஓகே ஒரு வெள்ள பேப்பர்ல என்ன நீங்க கோட் அடிக்க வைப்பீங்களா? இல்ல ஒரு பிளெயின் நோட்பேட்ல என்ன நீங்க கோட் அடிக்க சொன்னா நான் அடிக்கணுமா? அந்த லெவல் ஆஃப் பிரிப்பரேஷன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, ரியல் டைம்ல அது சாத்தியம் கிடையாது. ஒரு காலத்துல சாத்தியமா இருந்தது. நான் சொல்ற ஒரு காலங்கிறது எர்லி 90ஸ்ல அப்பல்லாம் அப்படிதான் அடிச்சாங்க. அப்புறம் ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் வந்துச்சு. இப்ப எக்லிப்ஸ், இன்டெலிஜி, பைசார்ம் எல்லாம் யூஸ் பண்றீங்களே அதெல்லாம் ஐடி. ரைட்? ஐடி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்நெட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஸோ எப்படி நம்ம ஒரு கோட் இன்னைக்கு அடிக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து வொர்க் வைஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ வைஸ்ன்னு வரும்பொழுது நான் சொல்லுவேன். இது இன்டர்வியூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வொர்க் வைஸ்ல நான் ஒரு ரெக்யர்மென்ட் உங்கள்ட்ட குடுக்குறேன் அப்படின்னா, நான் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இல்ல நீ நோட்பேட்ல அடிக்கணும். நீ வந்து இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணாம அடிக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். கெட் தட் வொர்க் டன் அவ்வளோதான். நீங்க அத செஞ்சு கொண்டு வாங்க என்ட்ட. ரைட்? ஸோ அப்போ ஒரு கோட் எழுதணும். ஒரு லாஜிக் சொல்றாங்க. இன்டர்நெட்ட யூஸ் பண்ணியோ, இல்ல வந்து ஏஐ யூஸ் பண்ணியோ ஐ அம் சப்போஸ் டூ கம்ப்ளீட் இட். ஓகே. ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸா எழுதணும், பெஸ்ட் பிராக்டிஸ் வைஸ் எப்படி எழுதணும், அந்த மாரி நீங்க யூ ஹேவ் டூ ரைட் வித் த ஹெல்ப். இப்ப மெட்டா வந்து ரீசென்ட்டா ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் எங்களோட கோடிங் இன்டர்வியூல நீங்க ஏஐ அசிஸ்டன்ட்ட யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது. ஏன்னா காலம் மாறுதுங்கிறது அவங்கள மாரி ஆட்களுக்கு தெரியுது. ரைட்? இத நான் பல வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த மாரி வந்து குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசென்ட்டா Facebook ஹஸ் அனவுன்ஸ்ட் இட். மெட்டா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல திங்ஸ் கேன் சேஞ்ச். ஸோ அப்போ ஒரு 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 ஏஐ சிஸ்டமையோ இல்ல இன்டர்நெட்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு கூகுள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி பண்ணி நம்ம எழுதணும். இன்னைக்கு நான்லாம் வந்து ஒரு கோட் எழுதுனா நான் வந்து கண்ண மூடிட்டு நான் வந்து கூகுள் இல்லாமலாம் எழுதுறது கிடையாது. ரைட்? ஸோ எல்லாரும் வொர்க்ல இருக்கவங்க யார்ட்ட கேட்டாலும் வித்தவுட் கூகுள் ஆர் வித்தவுட் ஏஐ ஒரு எக்ஸ்டென்ட்க்கு தான் எங்களால எழுத முடியும். அண்ட் தென் அகைன் வி நீட் டூ கெட் த ஹெல்ப் ஃப்ரம் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இல்ல ஒரு சர்ச் இன்ஜின் கிட்ட நாங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ பேசிக் கோட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஊப்ஸ், ஃபங்ஷனல் புரோகிராமிங், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஸோ இந்த மாரி எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பைத்தான், ஸ்காலா, ஜாவா இந்த 3மே என்னோட சேனல்லயே மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் இருக்கு. அதுல இருக்கிற அந்த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணாவே போதும். அண்ட் தென் கீழ வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் எல்லாமே நான் குடுத்திருக்கேன். நான் சொல்லப்போற எல்லா ரெஃபரன்ஸுக்குமே நான் லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுத்திருப்பேன். அண்ட் தென் அகைன் இந்த வீடியோவ நான் முதல்ல சொன்ன மாரி ஜட்ஜ்மென்ட் எல்லாம் பார்க்காதீங்க. ஓகே என்கிட்ட அது இருக்கு. அப்ப நீ அத என்ன படிக்க சொல்ற அப்படி கிடையாது. ஓகே யூ கேன் கிராஸ் செக். ஓகே யூ ஹேவ் டூ ஆல்வேஸ் கிராஸ் செக். 2, 3 பேர்ட்ட கேட்கலாம். அதெல்லாமும் எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஃபைன். ஸோ அடுத்து வந்து லைக் ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் கிளீன் கோட், நாட் அட்வான்ஸ்ட் டிஎஸ்ஏ நவ். அத தான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். டூ 10, 15 மினிட்ஸ் மினி ப்ராஜெக்ட்ஸ். ஒரு நீங்க பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா, ஒரு ஒரு நான் சொன்ன மாரி இப்ப கால்குலேட்டர், டு டூ ஆப் இல்ல ஒரு ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி எழுதுற மாரி ஒரு குட்டி குட்டி டாஸ்க் பண்ணி நீங்க டெவலப் பண்ணி பாருங்க. அண்ட் அகைன் அதுவும் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம நான் சொல்லல. ஒரு ரெஃபரன்ஸோட எழுதி அத நீங்க புரிஞ்சுக்க பாருங்க. வென் யூ சீ த கோட் யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து எஸ்கியூஎல் அதாவது ஒரு 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 பேசிக் ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அதுல ஏதாவது எந்த ஒரு ஆர்டிபிஎம்எஸ் வேணா எடுத்துக்கோங்க. நான் வந்து நோஸ்கியூஎல் டேட்டாபேஸ் எல்லாம் நான் சொல்லல. அட்வான்ஸ் ஆர்டிபிஎம்எஸ் அதாவது மீன்ஸ் அட்வான்ஸ் டேட்டாபேஸ நான் சொல்லல. ஆர்டிபிஎம்எஸ் ட்ரெடிஷனல் ஆர்டிபிஎம்எஸ் மைஸ்கியூஎலோ, ஆரக்கிளோ நீங்க ஏதாவது ஒரு டிபி எடுத்துக்கோங்க. அந்த டிபில எஸ்கியூஎல பழகுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸும் நீங்க பழகுங்க. ஜாயின்ஸ், அக்ரிகேஷன்ஸ் அதே மாரி வந்து ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, வித் கிளாஸ் எப்படி யூஸ் பண்றது, வேர் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, சப்குவரி எப்படி எழுதுறது, விண்டோ ஃபங்ஷன் எப்படி எழுதுறது, டைம் அண்ட் டேட் ஃபங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்குமே வீடியோ இருக்கு என்கிட்ட. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு 9 ஆஸ்க் ஐ மேட் அ சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ. ஓகே. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயத்த சொல்லிட்டேன். அடுத்து லைனக்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இரஸ்பெக்டிவ் டூ டெக்னாலஜி நீங்க சூஸ் பண்றத பொறுத்து, அதாவது நீங்க கிளவுட் ஆகட்டும், இல்ல டேட்டா இன்ஜினியர் ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், வாட்எவர் இட் இஸ், இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பிரெடாமினன்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ். நீங்க கேட்கலாம், இல்லையே எனக்கு ஆஃபீஸ்ல குடுக்குற லேப்டாப் எல்லாம் பார்த்தா விண்டோஸ்ல தானே ஓடுது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. என்னன்னா, ஆஃபீஸ்ல குடுக்குற லேப்டாப் ஒரு ஆப்பிளா இருக்கலாம், ஒரு மேக்கா இருக்கலாம், இல்ல ஒரு விண்டோஸா இருக்கலாம். அத நாங்க டெவலப்மென்ட்ல யூஸ் பண்ணுவோம். டெவலப்மென்ட்க்கு கோட் டெவலப் பண்றது எல்லாத்தையும் நாங்க அங்க பண்ணுவோம். பட் அந்த கோட் எங்க ரன் ஆகுது, அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம தான் நான் மீன் பண்றேன். இப்ப நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க, இல்ல ஒரு ஆப் டெவலப் பண்றீங்கன்னா, அது எங்க ஓடுது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது ஒரு சர்வர்ல தான் ஓடும். உங்க ஆஃபீஸ் லேப்டாப்ல ஓடாது, ரைட்? அந்த சர்வர் என்ன?
லைனக்ஸ். அப்ப அந்த சர்வர்ல நீங்க நாளைக்கு இன்டராக்ட் பண்றீங்கன்னா, யூ ஆர் சப்போஸ் டூ யூஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ். ஏன்னா மோஸ்ட்டா வந்து இன்னைக்கு பீப்பிள் கோ ஃபார் ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லல. அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்றது கமெண்ட்ஸ். இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. இப்ப நான் உபுண்டுன்னு ஒரு லினக்ஸ் ஓஎஸ் இருக்கு. அது ஒரு பையன் என்ட்ட கேட்டாப்ல. இதுல யுஐ இருக்கே, ரைட் கிளிக் பண்ணா ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. டெலீட் பண்றதுனா கிளிக் பண்ணி டெலீட் பண்ண முடியுதுல்ல. அப்புறம் ஏன் நான் லினக்ஸ் கமெண்ட்ஸ கத்துக்கணும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு ஒரு ரிமோட் லினக்ஸ் சிஸ்டம்ஸ நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, யுஐ எல்லாம் இருக்காது. இட்ஸ் ஆல் பிளாக் பாக்ஸ். எல்லாமே கமாண்ட் லைன்ல தான் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ யூ நீட் டு நோ லைனக்ஸ். கமெண்ட்ஸ். ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுக்குமான்னு கேட்டா ஆடட் அட்வான்டேஜ். நீங்க லினக்ஸ் படிக்கும்பொழுது ஷெல் ஸ்கிரிப்டிங்கும் சேர்த்து படிங்க. இதுக்கான மாஸ்டர் கோர்ஸும் என்கிட்டயே இருக்கு. ஃபைன். அடுத்து Git GitHub. இது வந்து நெறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெஷரா உள்ள வரும்பொழுது தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ள இது வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருக்கும் வந்து ஒரு மாடியூல பிரிச்சு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் கோட் எழுதுவீங்க. இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்தா எனக்கு அந்த மாடியூல் ரெடி ஆகும். அப்ப இந்த கோட எல்லாத்தையும் ஒரே இடத்துல நான் சேர்க்கணும். சரி, ஒரே இடத்துல எல்லாரையும் நான் அப்லோட் பண்ண சொல்றேன். இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ கௌதம் அடிச்ச கோட சரவணன் ஒருத்தர் தெரியாம ஓவர் ரைட் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு தெரியல. யாரு பண்ணா? கௌதம் சொல்றான், இல்ல நான் நல்லா தான் அடிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் யாரோ அப்ப இது யாரு? சரி, யாருன்னு தெரியல. ஓகே. இப்ப அத ரிவர்ட் எப்படி பண்றது? இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வருது இல்லையா? இங்க தான் வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ள வரும். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல நெறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தான் GitHub. GitHubல நீங்க வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். அது வந்து கோடிங்க்கான ஒரு சோசியல் மீடியான்னு வச்சுக்கலாமே. ரைட்? SQL ஆகட்டும், என்ன கோடிங் HTML, CSS எதுனாலும் ஆகட்டும், GitHubல அப்லோட் பண்ணலாம். ரைட்? யாரு பண்ணாங்க? இதுக்கப்புறம் யாரோ மிஸ்டேக்கா ஓவர் ரைட் பண்ணாங்க இல்லையா? அது யாரு? இல்ல ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு இத ரிவர்ட் பண்ணலாம். இல்ல இந்த கோடு வந்து யாராவது அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணா தான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கே மூவ் ஆகணும். அது போய் அங்க ஓவர் ரைட் ஆகணும். அப்ப அப்ரூவர் யாரு? அப்ப யாரு இத அப்ரூவ் பண்ணாங்க? இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல கொண்டு வர முடியும். அப்ப இந்த மாரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அப்படின்னா, இது ஒரு கம்பெனி யூஸ் பண்ணாம இருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. பிரெடாமினன்ட்டா யூஸ் பண்றது வந்து GitHub. இது மாரி பிட்பக்கெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. GitHub தெரிஞ்சுக்கோங்க. இந்த GitHubப வந்து நம்ம கோட புல் பண்றது, புஷ் பண்றதுங்கிற கான்செப்ட் எல்லாம் உள்ள வரும். இதுக்கு என்கிட்ட மாஸ்டர் கோர்ஸ் கிடையாது. பட் கூடிய விரைவில நான் போட்டுருவேன். இந்த GitHub வந்து நெறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெஷரா வந்து நானே இன்டர்வியூ போனேன்னா, நான் கேட்டேன்னா, அவங்க வந்து ஓகே GitHubல நான் கோட் அப்லோட் பண்ணிக்கலாம். அத வந்து நான் ரெஸ்யூம்ல போட்டுக்கலான்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, பட் அதனோட ரியல் யூஸ் தெரியறதில்ல. இப்ப நான் சொன்ன இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட்ட நீங்க சொல்லணும். எதுக்காக GitHub? வை டூ வி நீட் GitHub? அப்படிங்கிற மாரி யூ ஷுட் கோ வித். இப்ப நீங்க வந்து github.com யூஸ் பண்ற மாரி கம்பெனிஸ்க்கு கஸ்டமா github.microsoft.com இல்ல github.uber.comனு சொல்லி கம்பெனிஸ்க்கும் அவங்க தனியா குடுக்குறாங்க. அது டீமுக்குள்ள தே கேன் யூஸ். அந்த GitHubப வெளியில யாரும் பார்க்க முடியாது. ஓகே. இட் இஸ் செக்யூர்ட். ஏன்னா அடுத்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்ட்ட கேட்டா யூ ஆர் சப்போஸ் டூ சே. ரைட்? GitHub இஸ் மஸ்ட். அத கண்டிப்பா உங்களோட ஸ்கில்ல நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்க இன்டெலிஜியோ, எக்லிப்ஸோ நீங்க என்ன ஐடி யூஸ் பண்றீங்களோ, இல்ல பைசாமோ அதுல எல்லாத்துலயும் GitHub இன்டகிரேட் பண்ண முடியும். ஒரு எண்ட் டு எண்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து GitHubல என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணி பாருங்க. நெறைய YouTubeலயே போனீங்கன்னா நெறைய ஒரு 3 ஹார்ஸ் வீடியோ, 2 ஹார்ஸ் வீடியோ, 4 ஹார்ஸ் வீடியோலாம் இருக்கு. அதெல்லாம் பாருங்க. இல்ல யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ChatGPT ஆல்சோ. ஃபைன். GitHub இஸ் மஸ்ட். இங்க இருக்கிறது எல்லாமே மஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஃபேஸ் 2. ஒர்க் என்விரான்மென்ட் ரெடினஸ். ஓகே. SSH அண்ட் டூல்ஸ். ஓகே. இந்த SSH அப்படிங்கிறதும் அதே தான். இதுவும் வந்து நெறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல. இப்ப நான் நெறைய சில காலேஜஸ் எல்லாம் போனேன்னா, நான் AWS கிளவுட் எல்லாம் எடுக்கும் பொழுது, அங்க ஒரு இன்ஸ்டன்ஸ், அங்க ஒரு லினக்ஸ் மிஷினையோ, இல்ல விண்டோஸ் மிஷினையோ கிரியேட் பண்ணி ஐபி அட்ரஸ வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா, தே வில் ஆஸ்க் மீ ஹவ் டு கனெக்ட். அப்ப நான் சொல்லுவேன், SSHன்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். வாட் இஸ் SSH? இல்ல நான் சொல்லுவேன், PuTTYன்னு ஒரு டூல் இருக்கு. ஃபைல்ஸில்லான்னு ஒரு டூல் இருக்கு. WinSPன்னு ஒரு டூல் இருக்கு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படின்னா தே டோன்ட் நோ வாட் ஆல் தோஸ் அப்படின்றது. அப்போ SSH அப்படிங்கிறது ஒரு செக்யூர் ஷெல். இதுதான் அந்த SSHஓட ஃபுல் ஃபார்ம். இது லினக்ஸ்ல ஒரு கமாண்ட். இது விண்டோஸ்லயும் இந்த கமாண்ட் இருக்கு. இது இந்த கமாண்ட், இது லினக்ஸ் கமாண்ட், விண்டோஸ் கமாண்ட்ங்கிறத விட இது ஒரு கம்யூனிகேஷன் புரோட்டோகால். ஓகேங்க. இப்ப TCP, UDP, SFTP மாரி SSH வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ரிமோட் மிஷின, உங்க ஃப்ரெண்டோட மிஷின உங்க மிஷின்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணனும்னா, வி யூஸ் SSH. SSH ஸ்பேஸ் உங்க ஃப்ரெண்ட் மிஷினோட ஐபி அட்ரஸ் யூசர் நேம் அப்படின்னு போட்டா இட் வில் கனெக்ட். இது என்னோட லினக்ஸ் வீடியோல நான் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த SSH வந்து கமாண்ட் வழியாவும் பண்ணலாம். இல்ல மார்க்கெட்ல நெறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒன் சச் டூல் வி கால் இட் அஸ் PuTTY. 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 இந்த PuTTY ரொம்ப பிரெடாமினன்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. மேக்கா இருந்ததுன்னா டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுவாங்க SSH போட்டுட்டு. இதே வந்து விண்டோஸ் லேப்டாப்பா இருந்ததுன்னா இந்த PuTTய இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. PuTTyல வந்து இப்ப டீம் வந்து சொல்லிருவாங்க. இந்த நம்மளோட அ
என்விரான்மெண்ட் ரிமோட்டில் ஓடுது, அதோட ஐபி தான், அதோட பாஸ்வேர்டு தான் அப்படின்னா நம்ம வந்து அதோட கனெக்ட் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் 3 இருக்கும். டெவ் என்விரான்மெண்ட்னு இருக்கும், ஓகேங்களா. அடுத்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை யூஐடின்னு சொல்லுவாங்க, இல்லை டெஸ்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டெவ் என்விரான்மெண்ட்டில் போட்டு அதை ரன் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே அப்படியே இஷ்யூ வருதா, அப்படியே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதை பாஸ் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பாஸ் ஆச்சுனா தான் ப்ரொடக்ஷனுக்கே கொண்டு போகணும். அப்போ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் கிளஸ்டராக இருக்கலாம். ப்ரொடக்ஷனில் போயிட்டு அதை டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணாங்கன்னா உங்கள் ஆப்பெல்லாம் அப்படியே அந்த அப்டேட் ஆட்டோ அப்டேட் ஆகிடும். ரைட். ஸோ இது மொபைல் ஆப்புன்னு கிடையாது, வெப் ஆப்புக்கும் இதே கான்செப்ட் தான். அதே மாதிரி வந்து இப்போ டேட்டா இன்ஜினியரிங் நானே ஒரு ஸ்பார்க் கோட் எழுதுறேன், இல்லை ஒரு பிக்வரி எழுதுறேன் அப்படின்னா அது டெவ்வில் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது டெஸ்ட்டுக்கு போகாங்க, நம்மளோட எக்ஸ்பெக்டட் யூஸ் கேஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் டெஸ்ட் பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வி கோ ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகே. அப்போ இந்த இந்த என்விரான்மெண்ட்டில் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இட் ஆல் கோஸ் வயா கான்செப்ட் கால் எஸ்எஸ்ஹெச் இல்லைனா PuTTY. சரி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃபைலு, ஒரு கோடு என்கிட்ட இருக்குது, அதை நான் என் டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு டூல் இருக்குது. அது எஸ்எஃப்டிபின்னு சொல்லுவாங்க, செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை நீங்கள் எஸ்எஃப்டிபி கமாண்ட் வழியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லையா, வி ஹாவ் சம்திங் கால் வின் எஸ்சிபி செக்யூர் காப்பி. எஸ்சிபிங்கிறது ஒரு கமாண்ட் தான். வின் எஸ்சிபின்னு ஒரு டூல் இருக்குது, இல்லை ஃபைல்ஸ் இல்லான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அண்ட் தெர் இஸ் சம்திங் கால் ட்ராப் ஜோன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ ஒரு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இதெல்லாமும் நான் இன்டர்வியூவில் கேட்பேன். இல்லை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இதெல்லாம் பண்ணோன்றத நடுவில் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஃபைன் தான். சி, ஃப்ரெஷர் இன்டர்வியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஷர் இன்டர்வியூ வில் ஹாவ் மோர் இன்னசென்ட். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணி இதை நாங்கள் பண்ணோம், அதை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள். ஆனால் ஒரு ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த எஸ்எஸ்ஹெச் பார்ட்டையும் சொல்லும் பொழுது அது 2 இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் ஒரு இன்டர்வியூர்கிட்ட. உங்கள் இன்னசென்ஸை காமிக்கும், அண்ட் தென் இந்த மைன்யூட் டீட்டெயிலும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓ பரவாயில்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் எப்படின்னாங்க, இப்போ ஃப்ரெஷராக வர்றவங்க வந்து கோடெல்லாம் அடிக்கிறதுனா அடிப்பாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்கள் தெரியாது, அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு தோணும் இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும். அப்போது நீங்கள் அந்த இடத்துல உங்கள் இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதோட சேர்த்து உங்களுக்கு இதுவும் தெரியும்னு நீங்கள் சொல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேசிக், இதை நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதையும் நீங்கள் சொல்லணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் வந்து நினைக்கலாம் இது ஒரு பேசிக், இதை ஏன் நான் சொல்லணும்னு. பட் நீங்கள் கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் அதையும் சொல்லும் பொழுது அவங்க உங்களுக்கு தெரியாமல் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. பரவாயில்ல, இந்த பையனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இல்லையா. ஸோ அந்த அந்த இன்னசென்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. மீன்ஸ் பீயிங் இன்னசென்ட் இஸ் ரியலி குட் இன் இன்டர்வியூ. நீங்களாம் வந்து நினச்சிக்காதீங்க இது வந்து நம்ம சொன்னால் இப்படி இருக்கும். ஏன்னா யூ ஆர் அ ஃப்ரெஷர். ஸோ உங்களை அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் உங்களை அப்படி நினைக்க மாட்டோம். என்னடா இந்த இதை கூட அவன் சொல்கிறான் அப்படின்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். ரைட். பிகாஸ் யூ ஆர் அ ஃப்ரெஷர், யூ ஆர் சப்போஸ் டு டிசைன் இன் தட் வே. அவ்வளோதான், நீங்கள் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. இதே நீங்கள் 3 வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாப் எல்லாம் கிடச்சி, அப்போ இந்த மைன்யூட்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அப்போ இன்டர்வியூருக்கு தெரியும். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் போயிட்டு நான் எஸ்எஸ்ஹெச் வழியாக அதை பண்ணேன் அப்படின்னா அப்போ எங்களுக்கு டவுட் தான் வரும். என்ன 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் இவன் இந்த எஸ்எஸ்ஹெச் எல்லாம் பண்ணேன்னு சொல்கிறானே, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பானோ, இதெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டானோ தோணும். அங்கே தான் சொல்லக்கூடாது நீங்கள். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி மைன்யூட் விஷயம், நான் கிட்ட யூஸ் பண்ணேன், நான் இது யூஸ் பண்ணேன்றதெல்லாம் ஒரு ஃப்ரெஷர் டெஃபினட்டாக சொல்லலாம். 100% யூ கேன் சே தட். ட்ரஸ்ட் மீ. ஓகே, ஃபைன். ஸோ எஸ்எஸ்ஹெச் டூல், ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. கோட் எடிட்டர் அண்ட் டூல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் விண்டோஸோ இல்லை உங்கள் மேக்லேயோ அந்த டிஃபால்ட்டாக வர அந்த நோட் பேடை தவிர வச்சுருக்கீங்க? இப்போ விண்டோஸ்னால் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? ஆர் எனி அதர். இப்போ நிறைய பேர் விஷுவல் ஸ்டுடியோவே நோட் பேடாகவும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை பேர் நான் வந்து விண்டோஸோட டிஃபால்ட் நோட் பேட் இல்லாமல் நான் நோட் பேட் ப்ளஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் விஷுவல் ஸ்டுடியோ இல்லைனா இன்னும் அட்வான்ஸாக ஏதாவது வச்சுருப்பீங்களே அப்படின்னா அந்த டூல் பேரை போடுங்க கீழே. இன்னும் நிறைய பேர் இன்னமும் நான் காலேஜஸ் போகிறேன் அப்படின்னா பீப்புள் ஸ்டில் யூஸ் தட் ஒரு பிளைன் வெண்ணிலா நோட் பேட் இருக்கும் இல்லையா விண்டோஸில், அதை தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ போகும், கம்மியாகும். ஐ எம் வெரி மச் லவ் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். என் மேக்கில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவேன், இல்லை மேக்கில் பிபி எடிட்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுவேன். விண்டோஸாக இருந்ததுன்னா ஒன்லி ஆப்ஷன் நோட் பேட் ப்ளஸ் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ. இது ரெண்டும் தான், இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட், இந்த 2 எடிட்டரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ நோட் பேடில் வந்து லைக் வி கேனாட் ரன் எனிதிங், பட் தென் அந்த நோட் பேடில் இட்ஸ் லைக் ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் எவ்ரிதிங் வித் டெக்ஸ்ட். ஆனால் நீங்கள் வந்து இதே கோடிங் லைக் நோட் பேடாகவும் யூஸ் பண்ணணும், நான் அதை வந்து ஒரு கம்பைலர் மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு கோட் என்விரான்மெண்ட் மாதிரினா விஷுவல் ஸ்டுடியோ கோடு போகலாம். ஓகேங்களா. ஸோ ஐ யூஸ் தீஸ் டூ. பட் இதை ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு நீங்கள் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பேட்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க.
அடுத்து ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஒரு கோடை ரன் பண்ணுறதுக்கு இன்னமும் நான் வந்து பைத்தானை ஒரு ஃபைலில் போட்டு அதுக்கப்புறம் பைத்தான் 3 ஸ்பேஸ் ஃபைல் நேம் நல்லா ரன் பண்ணுறேன் அப்படின்னா வி ஷுட் நாட் டூ. பைசாம் யூஸ் பண்ணுங்க, இன்டெலிஜ் யூஸ் பண்ணுங்க, ரைட்? அதே மாதிரி வந்து இப்போ கிளாட் கோடு வந்திருக்கு, அவனோட கர்சர் எடிட்டர் வந்திருக்கு, கர்சர் எடிட்டர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் கிளாட் ஆகட்டும் இல்லை சாட்ஜிபிடி ஆகட்டும், அது நம்ம ஐடியில் இன்டகிரேட் பண்ண முடியும், அது இன்டகிரேட் பண்ணுங்க. கிட்டபோட கோபைலட் இன்டகிரேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடியை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஐடி. நிறைய பேர் ஐடியே யூஸ் பண்ணுறதில்ல. எக்லிப்ஸ் மாதிரி ஒரு பேசிக் ஐடியில் விஷுவல் ஸ்டுடியோ கோடு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஒரு எடிட்டர், ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் யுவர் கோடிங். அண்ட் நார்மலான டெக்ஸ்ட்டு விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ நோட்பேட் ப்ளஸ் இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு அட்வான்ஸ் எடிட்டர்ஸ். ஓகேங்களா? டெய்லி கம்யூனிகேஷன் டூல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு நிறைய பேர் காலேஜஸ்லேயே பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு டெய்லி கம்யூனிகேஷன் டூல்ஸ். பட் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரேர் கேசஸ். பட் அதையும் தாண்டி ஒர்க்கில் நாங்கள் என்ன மாதிரி ஒரு மெசஞ்சர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸ் ஆகட்டும், சாட்டுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், மெயிலுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது தான் அந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இப்போ நிறையா நீங்கள் காலேஜஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், இல்லை காலேஜே கிரியேட் பண்ண ஒரு மெசஞ்சர் இருக்கும், இல்லை அதை தாண்டி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸ்லாக்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரியலி வெரி குட். பட் வந்து அது ஒரு காலேஜாக இனிஷியேட்டிவ் எடுக்கும்பொழுது மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த மாதிரி காலேஜஸில் நான் இல்லை, இந்த மாதிரி டூல்ஸை வாங்கி யூஸ் பண்ணுற காலேஜஸில் நான் இல்லைன்னா யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர். எல்லாத்துலேயும் ட்ரையல் வெர்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் இயரில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லாக் இஸ் அ மெசஞ்சர், மீன்ஸ் சேட் பண்ணிக்கிறதுக்கு குரூப்ஸு நம்ம குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் வாட்ஸ்அப் மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. யூ கேன் டூ வீடியோ கால் ஆகட்டும், இல்லை வாய்ஸ் கால் ஆகட்டும், எல்லாமே பண்ணலாம். ஸோ டீம்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடது. டீம்ஸ் வந்து லைக் முதல்லாம் ஸ்கைப்புன்னு ஒன்று இருந்தது நாங்கள் ஆரம்பித்த டைம்லலாம். பட் அதுவே அப்படியே டீம்ஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அண்ட் டீம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். நிறைய கம்பெனிஸில் ஸ்லாக் டீம்ஸ் 2 வச்சுருப்பாங்க. இன்னும் 4வது மெசஞ்சர்ஸ் எல்லாமும் வச்சுருப்பாங்க. பட் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்லாக் அண்ட் டீம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெயிலுக்கு வந்து ஆல்வேஸ் அவுட்லுக். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்டோட அவுட்லுக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் ஷேரிங், ட்ராப் பாக்ஸு, ட்ராப் ஜோன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒன் டிரைவு. ஸோ இதெல்லாம் ஷேரிங்காக. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டெய்லி கம்யூனிகேஷன் டூல்ஸ் இது என்ன ஒரு 1 ஹவர் உட்காந்திங்கன்னா ஸ்லாக்கும் டீம்ஸும் செட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஃபைன். அடுத்து மீட்டிங் டேர்ம்ஸ், கார்ப்பரேட் இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நீங்கள் கார்ப்பரேட் லெவலுக்கு எப்படி உங்கள் இங்கிலீஷை நீங்கள் வந்து லைக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைக் அதில் நான் டேர்ம்ஸ் எல்லாம் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன். பட் அதை நிறைய பேர் விரும்புனீங்க, ரைட்? ஸோ அப்போ இங்கிலீஷ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி தான், ரைட்? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கலாம் இன்றைக்கி வந்து US, UKல ஐடியில் ஹை பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் என் கூட லைக் காலேஜ் படித்த நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ ஓகே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. ஓகே, நான் அப்போ அது என்ன எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது, ரைட்? ஸோ பட் எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும், நான் வந்து இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் ரெடி பண்ணேன் என்னோட கம்யூனிகேஷனை. அதுக்கப்புறம் ஒர்க்கில் வந்து தான் ரெடி பண்ணேன். நான் உட்காந்து கண்ணாடியை பார்த்து பேசி அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அதில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உட்காந்துட்டு வந்து பாவக்காவுக்கு இங்கிலீஷில் பிட்டர் கார்டன் அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாதுன்றதை நான் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே காலையில் போயிட்டு சாயந்தரம் வெளில வந்து இல்லை மீட்டிங்ஸ் பேசுகிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தேவையோ அதை மட்டும் நான் கற்றுக்கிட்டா போதும்னு நான் என்னோட அந்த கற்றுக்கிற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்காக இங்கிலீஷ் படத்தை சப்டைட்டிலோட பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண கிடையாது. எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது மட்டும்தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி தான் பண்ணேன். டெர்மினாலஜிஸ் மெயினாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சருக்கு போட வேண்டிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து குயிக்காக முடித்தேன். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறத தவிர சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங்கில் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜின்னு வைங்களேன். இப்போ நான் சொல்கிற இந்த டெர்மினாலஜி எல்லாம் வச்சு நீங்களே ChatGPT இந்த மாதிரி இன்னும் அதிகமாக என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கெட் பேக் டு யூ, ஐ வில் ரிப்ளை லேட்டர், பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு கோடெல்லாம் எழுதியிருப்பேன், ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னு எழுதியிருப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இந்த கோடு வந்து ஒர்க் ஆகும் போல இருக்குன்னு சொல்லி போய் ரன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு 1 வீக் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரன்னே ஆகலை. அப்போது வந்து ஒரு டென்ஷனோட உங்கள் மேனேஜரோ இல்லை உங்கள் லீடோ இல்லை உங்கள் சக கொலீகோ சொல்லுவார், நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நின்றுட்டோம் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் இந்த பேக் டு ஸ்கொயர் ஒன் நான் இதில் ஆட் பண்ணதுக்கே நான் கேட்டு வியந்த ஒரு வார்த்தை ஆக்சுவலாக. அதாவது அவங்க சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு அது என்னன்றது. பட் இப்படியும் ஒன்று இருக்கான்றது எனக்கு தெரியலை அப்படின்னு நான் வியந்த வேர்டனால அதனால தான் ஆட் பண்ணேன். அதே மாதிரி ஸோ அடுத்து வந்து ரோல் அவுட். ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, யூ ஹேவ் டு ரோல் அவுட். இதே ரோல் பேக் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோட் எழுதுறீங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருந்த கோடில் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை சொருவுறீங்க, அது ஓடலை.
அப்போ அதை ரோல் பேக் பண்ணுங்க மொதல் இருந்த ஸ்டேட்டுக்கே கொண்டு வாங்கன்னு சொல்கிறது ரோல் பேக். அண்ட் தென் ஆன் த சேம் பேஜ் நீங்களும் நானும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கோமா அப்படின்றது தான். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு அதை வாங்கும்போது எப்படியா இருக்கும் அப்படின்னா அவ என்னை அடிக்க நான் அவளை அடிக்கின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க ரெண்டு இடத்துலையும் அந்த ஆளு தான் அடி வாங்குறாப்ல. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோமா, வி ஆர் இன் அ சேம் பேஜ் அப்படின்னு கேட்கறது தான். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து சர்க்கிள் பேக், கொஞ்ச நேரத்திலேயே வரேன் வந்து நான் கேட்குறேன் அப்படிங்கிறதா. ஸோ டாக் ஆஃப்லைன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. சடனாக வந்து லைக் ஒரு பெரிய இஷ்யூவை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. அரை மணி நேரத்தில் முடிகிற வேண்டிய வீடியோ கால் வந்து இட்ஸ் கோயிங் ஃபார் 1 hour. அப்போ வந்து நீங்கள் நடுவில் சொல்லலாம், இதை நீங்கள் கைஸ் கேன் யூ டேக் டிஸ்கஸ் திஸ் இன் ஆஃப்லைன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரைட், ஏன்னா இது அந்த மீட்டிங்கான அஜெண்டா கிடையாது. ரைட், தென் யூ ஹவ் டு டாக் இட் இன் ஆஃப்லைன். நீங்கள் 2 பேரும் தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கடா, இதில் ஏன்டா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டச் பேஸ், ஒரு குயிக் கனெக்ட் வச்சுக்கலாம். பேண்ட்வித் இருக்கா அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. பேண்ட்வித் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன நம்ம இன்டர்நெட் பிளானில் பேண்ட்வித் வருமே அதை சொல்கிறாங்களா இவங்க, என்ன எனக்கு பேண்ட்வித்னா புரியல. என்கிட்ட வந்து கௌதம், டு யூ ஹேவ் அ பேண்ட்வித் அப்படின்னாங்க. சீரியஸாக எனக்கு நான் ரிப்ளை பண்ணல. என் மைண்டில் ஓட்டதெல்லாம் வீட்டில் இன்டர்நெட் இருக்கா, இன்டர்நெட்டில் பேண்ட்வித் இருக்கான்னு கேட்குறாங்களா அப்படி தான் நான் நினச்சேன். கைஸ், நான் வந்து 2013 பாஸ்ட் அவுட். இப்போ இருந்து 12 வருஷம் பின்னாடி. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி தான் இருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், சிரிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஷர், உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ரைட், ஜென்ஸீஸ். ரைட், பட் ஐ எம் நாட் லைக் தட். நான் அதெல்லாம் ஃப்ராங்காக நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ரைட், ஸோ அப்போ வந்து அந்த பேண்ட்வித் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது. பேண்ட்வித்னா உங்கள்கிட்ட டைம் இருக்கா, இதை நீங்கள் பண்ண முடியுமாங்கிறது தான் அந்த பேண்ட்வித். உங்களுக்கு டைம் இருக்கா, அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. பேண்ட்வித் இருக்கா அப்படின்னு தான். அதுக்கப்புறம் பிளாக்கர். இப்போ வந்து எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த கோடை என்னால் டெவலப் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல, என்ன பிளாக்கர் இருக்குது? இப்போ டெவ் என்விரான்மெண்ட்டில் என்னால் போட்டு டெவலப்மெண்ட் பண்ண முடியல, இல்லை டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் போட்டு டெஸ்ட் பண்ண முடியல, அதுக்கான ஆக்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுதான் பிளாக்கர். யூ கால் இட் அவுட். இப்போ பாருங்கள், கால் இட் அவுட்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள் என் வாயிலிருந்து. அதை சொல்லிடுங்க. இப்போது ஒரு வீக் டைம் கொடுக்குறாங்க ஒரு கோடை நீங்கள் பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு வீக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள்ட்ட, இல்லை நான்லாம் எப்பயோ முடிச்சிட்டேன், ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எனக்கு ஆக்சஸ் இல்லாதனால நான் அப்படியே வச்சிருந்தேன்னு சொல்லக்கூடாது. எப்போ ஒரு இஷ்யூ வருதோ உடனே யூ ஹேவ் டு கால் இட் அவுட். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் முடிக்காததுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, அது அந்த ஆக்சஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம கால் இட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. ஃபைன். இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போனோடனே அவங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரைட், ஃபைன். அதே மாதிரி வந்து ஓகே, ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, ஆக்ஷன் ஐட்டம்ஸ். ஸோ நியூ டாஸ்க், உங்கள் பேரில் ஒரு ஆக்ஷன் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபாரின் ஆட்களை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வருது, ஒரு யூகே இல்லை யூஎஸ் அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஆக்சன்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க நார்மலாக நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க்குன்னு கேட்குறதுக்கு எப்படி உங்களுக்கு புரியுது இப்போ நான் பேசினது? அவன் இதே தான் கேட்டிருப்பாங்க, ஆனால் எனக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அது நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா நானும் என்னோட 2வது கம்பெனி 3வது கம்பெனியில் தான் ஃபாரின் பீப்புளோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணேன். என் மேனேஜரே வந்து அவங்க ஒரு ஃபாரினர் தான். என்னென்னா எனக்கு வந்து இட் டுக் மந்த்ஸ், ஒரு 1 month ஆச்சு அவங்களோட பேசினா புரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம்லாம் புரியலை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், ஐயோ எனக்கு புரியலையே, எனக்கு பதட்டம் ஆகுதே. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆகவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபாரினர்ஸ்க்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஒன் மோர் டைம் நீங்கள் அதை சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அமைதியாகவே இருக்கிறதோ இல்லை காலை டிஸ்கஸ் பண்ணுறதோ பண்ணாதீங்க. டெல் தெம், இன்னொரு டைம் சொல்கிறீங்களா, ஸ்லோவாக சொல்கிறீங்களான்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்மளோட கம்யூனிகேஷன் நம்மளை ஓரளவுக்கு தான் ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? நம்மளை அதிகமாக ப்ரூவ் பண்ணுறது என்றைக்குமே ஸ்கில்லு தான். ஆனால் இது 2ம் சேர்ந்து தான் நம்மளோட மார்க்கெட்டிங். நம்மளை விற்றுக்க முடியும். ஸ்கில்லு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. யூ நீட் டு நோ கம்யூனிகேஷன் ஆல்சோ. ஸோ 2யும் வந்து நான் இல்லை ஸ்கில்லு தான் முக்கியம் அப்படின்லாம் நான் சொல்கிறவன் கிடையாது. ஓகே, 2மே தான். பட் அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனால நான் ஸ்கில்லு தெரிஞ்சுக்கிட்டும் வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது என்றைக்குமே. ஹேண்ட் இன் ஹேண்ட் இதுவும் ஒரு டேர்ம் தான். 2ம் ஒரே டைமில் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஸ்கில்லை டக்குன்னு கற்றுக்குறீங்க. பட் கம்யூனிகேஷன் வரலைன்னா எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஜாப், செகண்ட் ஜாப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நான்லாம் ஒரு காலத்தில் வந்து ஓகே ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்குது, முடியாதுன்னு நினச்சவன் தான். பட் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் தமிழ் மீடியம் படிச்சுட்டு தாப்பா வந்தேன், இன்றைக்கி நான் இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறேன், யூஎஸில் செட்டில் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா நம்பவே இல்லை. ஒன்ஸ் நான் உள்ளே வந்தப்போ தான் தெரியுது, என்னோட இப்போ இருக்கிற இங்கிலீஷும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பித்தப்போ இருந்த இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலை. ஓகே, தட்ஸ் அ ஃபேக்ட். ஃபைன். அடுத்து இண்டஸ்ட்ரி ஃபேஸ் 3 இண்டஸ்ட்ரி டூல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டாஸ்க் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஓகே, எத்தனை பேருக்கு ஜீரா அப்படின்ற ஒரு டூல் இருக்குன்றது தெரியும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகிட்ட போய் கேட்டீங்கன்னா ஜீரா அப்படின்னா எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க.
யாரா இருந்தாலும் சரி தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு ஃப்ரெஷர் கிட்ட ஜீரானா தெரியாது. ஓகே. இது அட்லாஷியன் ஒரு கம்பெனி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்லாஷியன் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அது ரிலேட்டடா உருவாகிற கம்பெனி. இந்த கான்ஃப்ளூயன்ஸ் பேஜ், இந்த ஜீரா இதெல்லாம் அவங்களுது தான். இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் அவங்களுது தான். இந்த ஜீரா அப்படிங்கிறது ஒரு பக் ட்ராக்கிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜீரா வந்து எல்லாருமே அந்த 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 காசு குடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் இந்த வீக் நான் அசைன் பண்றேன் அப்படின்னா, அங்க அத ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ஜீரால. அதுக்குன்னு சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் இருக்கு. நெறைய பேர் வந்து ஐடில வொர்க் பண்ணும்பொழுது ஜீரா கோர்ஸ் எல்லாம் கம்பெனி எடுக்க சொல்லுவாங்க. எல்லாரும் எடுப்பாங்க. ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு யூஐ மாரிங்க. அந்த யூஐல போயிட்டு, இதுதான் உங்க ஸ்டோரி. இத நீங்க 8 மணி நேரத்தில முடிப்பீங்க. அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இத உங்க பேருக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த டாஸ்க்க யார் உங்களுக்கு குடுத்தாங்கங்கிற பேரும் இருக்கும். கீழ கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து இத நான் முடிச்சுட்டேன். இல்ல நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில போய் அப்பப்ப அப்டேட் பண்ணுவோம். அது ஒரு நம்ம வொர்க்குக்கான இன்ஸ்டாகிராம் மாரி. ஓகேங்களா? ஸ்டோரி போடுறது, கமெண்ட் போடுறது, லைக் போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போடுறது. நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, அத அடுத்து யாருக்கு பண்ணணுமோ, அதில அவன் பேர போட்டு அசைன் பண்ணி விட்டுருவீங்க. அவன் பண்ணிட்டான் அப்படின்னா, இல்ல நான் பண்ணதுல இஷ்யூனா அவன் திரும்ப எனக்கு அத அசைன் பண்ணி விடுவான் அந்த டிக்கெட்ட. ஓகே. ஜீரால வந்து அது ஒரு டிக்கெட் மாரி. அது ஸ்டோரின்னு சொல்லுவோம், டிக்கெட்ன்னு சொல்லுவோம், பக் டிக்கெட்ன்னு சொல்லுவோம் அந்த மாரி. ஸோ ஜீராவ பத்தி ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து ஒரு வீடியோ பாருங்க. இல்ல ஒரு 30 மினிட்ஸ் உட்கார்ந்து ஒரு வீடியோ பாருங்க. ஓகேங்களா? நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டூல் உங்க கையில குடுப்பாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லும் பொழுது, ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். நம்ம வொர்க்குக்குள்ள போயிட்டோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது இம்ப்ரஷன். நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? நம்ம சீனியர்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம கூட ஒர்க் பண்றவங்களாகட்டும், இல்ல நம்ம மேனேஜர் ஆகட்டும், வி ஹேவ் டூ இம்ப்ரெஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸ்கில் வைஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா உடனே நெறைய பேர் நெனைப்பீங்க, என்ன நீங்க வந்து ஜால்ரா பண்ண சொல்றீங்களா? சொம்பு தூக்க நோ இட்ஸ் நாட் தட் ஆக்சுவலி. ஸோ அதான் சொன்னேன். ஸ்கில்ல யூ ஹேவ் டூ இம்ப்ரெஸ். தட்ஸ் வாட் ஐ மீன். ஓகே. ஃபைன். அடுத்து வந்து சேஞ்ச் மேனேஜ்மென்ட். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கதை மாரி இருக்கும். சொல்றேன் பாருங்க. அதாவது சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நான் ஒவ்வொன்னும் சொன்னதெல்லாம் அப்படியே அந்த கதையோட இப்ப ரிலேட் ஆகும். சேஞ்ச் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ சர்விஸ் நோவ்னு ஒரு டூல் இருக்கு. அது ஒரு சேஞ்ச் மேனேஜ்மென்ட் அது ரிலேட்டடான டூல்ஸ் அவங்க குடுக்குறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? டெவ்னு ஒரு என்வைரன்மென்ட் இருக்கு. டெஸ்ட்ன்னு ஒரு என்வைரன்மென்ட் இருக்கு. புரொடக்ஷன்னு ஒரு என்வைரன்மென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க வந்து ஒரு 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 கோட் எழுதி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? யாரோ போட்டாங்க. ஒரு பைத்தான் கோட் எழுதி, அதுல ஒரு எரர் வருது. ஏதோ கமா மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சின்ன கமா வந்து மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து அந்த டெவ் என்வைரன்மென்ட்ல அந்த கமாவ போட்டுருவீங்க. அது வொர்க் ஆயிடும். அடுத்து டெஸ்ட் என்வைரன்மென்ட்லயும் போட்டுருவீங்க. வொர்க் ஆயிரும். புரொடக்ஷன்ல நீங்க போயிட்டு இந்தா கமா அப்படின்லாம் போட முடியாது. அது ஓடாமயே இஷ்யூவா இருந்தாலும் சேஞ்ச் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம போகணும். அந்த ப்ராசஸ் என்னன்னா, அது ஒரு யூஐ இருக்குங்க. இல்ல ஒரு எக்ஸெல் ஷீட். அதுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க? ஓகேங்களா? நான் அடுத்து அது யாரு பண்றீங்க? எதுக்காக பண்றீங்க? இதோட இம்பாக்ட் என்ன? யாரு ஃபர்ஸ்ட் இத ரைஸ் பண்ணா? இதை நீங்க போட்டதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ வருமா? அப்படி வந்தா அத என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்ட ஃபில் பண்ணணும். சில சில கம்பெனிஸ் எல்லாம் இப்ப நான் வொர்க் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இந்த சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்ப்ளிஃபைடா பண்ணியிருப்பாங்க. பட் இன்னும் நெறைய கம்பெனிஸ் எல்லாம் அதுக்கு ஒரு பக்கமா எழுத சொல்லுவாங்க. டேய் நான் ஆட் பண்ண போறது ஒரு கமா தானே! பிகாஸ் இதெல்லாம் வந்து ஆடிட்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பின்னாடி ஒரு இஷ்யூ வருது. அப்படின்னா, இட்ஸ் 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 வெரி இம்பார்ட்டன்ட் திங். கம்பெனியோட அந்த ஒரு கிரெடிபிலிட்டி ரெவென்யூவே லாஸ் ஆகுற அளவுக்கெல்லாம் நடக்கும். நீங்க வந்து ஒரு வல்னரபிளான ஒரு கோட கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா, இல்ல அந்த கோடால ஒரு பெரிய விஷயம் கிராஷ் ஆயிடுச்சுன்னா, ரைட்? ட்ராக்கிங் வேணும் இல்லையா? அதுதான் இந்த சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ். சரி, இத பண்ணாம நான் போட்டுட்டா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. சக்சஸ்ஃபுல்லா போகலாம். பட் அது கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ. நீங்க வந்து அது உங்க கம்பெனிக்கு எதிரான ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நீங்க பண்ணது போயிடுச்சுன்னா ஓகே. இல்ல ஒரு ஆடிட் நடக்குது. சக்சஸ்ஃபுல்லா போயிருந்தாலும், இந்த சேஞ்ச் ஒண்ணு நடந்திருக்குதே, இத என்ன சேஞ்ச் மேனேஜ்மென்ட் என்ன என்ன ப்ராசஸ்? அதுக்கு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்ட குடுங்க அப்டிம்பாங்க. அப்ப இல்லன்னு சொன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இல்ல அதனால நீங்க ஒரு ப்ராப்ளமே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டிக்கெட்டே போடாம எப்படிப்பா அப்ரூவல் வாங்காம நீங்க அங்க போனீங்க? நீங்க கேட்கலாம் அப்ரூவல் வாங்காம போறதுக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்குமா? இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இப்ப சில பேருக்கெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஆக்சஸ் அந்த புரொடக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு இருந்தாலும், தே ஹேவ் டூ கோ வயா ப்ராசஸ். இது சில கம்பெனில எப்படியெல்லாம் நடக்கும்னு நான் சொல்றேன். இப்ப சில கம்பெனிலலாம் ஜஸ்ட் போயிட்டு இதான் பண்ண போறேன். ஒரு லைன்ல முடிச்சுட்டு, அப்ரூவ் குடுத்துட்டா, அது உங்க மேனேஜர் யாராவது உங்க லீட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னாவே போதும். அத மெயில்ல போட்டு இந்த மாரி சேஞ்ச் டிக்கெட்ட நாங்க ரைஸ் பண்ணிட்டோம். நாங்க பண்ண போறோம்ன்னு சொல்லலாம். இன்னும் சில கம்பெனிலலாம் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த யூஐலாம் அவன் 1000 டீட்டெயில் கேட்டிருப்பான். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு, அடுத்து வந்து ஒரு ஒரு கால்க்குள்ள நம்மள இழுப்பாங்க. அது அந்த சேஞ்ச் மேனேஜ்மென்ட் டீம்.
அந்த டீம் கேட்பாங்க. அவங்க டெக்னிக்கல் டீம் கிடையாது. அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு வந்து லைக் ஐ அம் டூயிங் திஸ் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் பிகாஸ் ஆஃப் ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் அதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இத போட்டா அந்த மிக்ஸி ஓடுற கதை தான். ஓடுமா? ஓடாதா? அத மட்டும் சொல்ல. அந்த மாரி தான் அவங்க பிகாஸ் அது அவங்க நேச்சர். அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க தே ஆர் டூயிங் தேர் ஜாப். அவங்க வந்து ஒரு கால்ல நம்மள புல் பண்ணுவாங்க. அந்த கால்ல வந்து நம்மள மாரி ஒரு 10 சேஞ்ச் போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் அந்த கால்ல உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க. இந்த டாக்டர் டோக்கன் கூப்பிடுற மாரி, இப்ப நீ சொல்லு, இப்ப நீ சொல்லுன்னு அவங்க நம்ம சொல்லணும். அந்த யுஐ நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டிருக்கீங்க. என்ன இந்த சேஞ்ச் எல்லாம் எப்படி? என்ன உங்க மேனேஜர் ஓகே சொல்ட்டாரா? எல்லாம் சொல்ட்டாங்கன்னா, அந்த கால்ல அவங்க அப்ரூவல் அப்படின்னு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த புரொடக்ஷன் சிஸ்டமுக்கு ஆக்சஸ் வச்சுக்கிட்டு ஒரு டீம் உட்காந்துருக்கும். புரொடக்ஷன் சப்போர்ட் டீம்ன்னு சொல்லிட்டு. நம்ம தான் டெவலப்மென்ட் டீம். ஆனா அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து சொல்லணும். ஏன்னா, அவங்க தான் வந்து ஆக்சஸ குடுத்து உங்கள உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல போறதோ, இல்ல செய்ய சொல்ல போறதோ இருக்கும். அவங்கள்ட்ட திரும்பவும் நீங்க நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், திரும்ப அவங்கள்ட்டயும் நீங்க சொல்லணும். சில கம்பெனி எல்லாம் அந்த ப்ராசஸ் அந்த புரொடக்ஷன் சப்போர்ட் டீம் ப்ராசஸ ஆட்டோமேட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அததான் வந்து கன்டினியூயஸ் டிப்ளாய்மென்ட், கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் சிஐசிடின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டிப்ளாய் ஆயிரும். நீங்க வந்து இந்த இந்த சேஞ்ச் மேனேஜ்மென்ட் டீம்ட்ட மட்டும் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யுஐ இருக்கும். அதுல போயிட்டு டிப்ளாய்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த சேஞ்ச் டிக்கெட்ட குடுத்துட்டீங்கன்னா, அது உங்க GitHubல இருந்து அந்த எந்த கமா ஆட் பண்ணியிருந்தீங்களே, அத அப்படியே GitHubல இருந்து அதுவே ஆட்டோ டிப்ளாய் பண்ணி புரொடக்ஷன்ல போட்டுரும். 2 ப்ராசஸ் இருக்கு. அந்த சிஐசிடி எல்லாம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டீமும் ஓகே பண்ணணும். அது மட்டும் கிடையாது. இது நீங்க நெனச்ச உடனே இப்ப திங்கள் நெனச்சேன், செவ்வாய்க்கிழமை போடுறேன்லாம் போட முடியாது. அவங்க ஒரு டே சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாரத்துல 2 நாள் தான் எந்த ஒரு புரொடக்ஷன் சேஞ்ச் போறதுனாலும் போகணும். வெள்ளிக்கிழமையெல்லாம் புரொடக்ஷன் சேஞ்ச் பண்ணவே விடமாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை இஷ்யூ ஆச்சுன்னா, சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை வச்சு செஞ்சுருவாங்க நம்மள. ஓகேங்களா? ஸோ அங்க ஒரு குட்டி கதை இருக்கு. அதையும் நான் சொல்றேன். அதனால எப்பவும் வெள்ளி அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இட் ஷுட் பி லைக் 2 டேஸ் சில கம்பெனி 3 டேஸ். அதே மாரி அந்த சேஞ்ச நான் இன்னைக்கு ரைஸ் பண்ணணும். அதாவது அந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்ட இன்னைக்கு நான் ரைஸ் பண்ணணும்னா, ரைஸ் பண்ணதுலருந்து 5 நாள் கழிச்சு தான் ஓகே 5 நாள் கழிச்சு தான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் மேனேஜ்மென்ட் டீம் காலே நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ நாளைக்கு நான் என்ன பண்றது? பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா போயிட்டு அத வந்து விபி லெவல் அப்ரூவல்லாம் வாங்கணும் அப்படிம்பாங்க. ஸோ சேஞ்ச் மேனேஜ்மென்ட் பாருங்க ஒரு கமாவ ஆட் பண்றதுக்கு 2 வாரம் டைம் எடுக்கும் சில கம்பெனிலலாம். ஸோ யூ ஹேவ் டூ பி வெல் பிரிபேர்ட். அப்ப சேஞ்ச் மேனேஜ்மென்ட் இப்படியும் வேலை செய்யுதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தான் நமக்கு புரியும். எதனால இப்போ ஒரு பக்னா இத ஒரு பக் டக்குன்னு இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆடிட். எங்கேயும் ஒரு தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்றாங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பேஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இப்ப வந்து நீங்க எல்லாம் சனி, ஞாயிறு. உங்க டீம் யுஎஸ்லலாம் கிடையாது. இங்க தான் இந்தியா தான்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது ஒரு சனி, ஞாயிறு. உங்க ஜாப் ஏதோ ஒண்ணு ஓடல, ஃபெயில் ஆகுது. அப்ப அத யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எரர். அவங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல எதா பண்ணி பார்ப்பாங்க. ரீஸ்டார்ட் பண்றது எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெவலப்மென்ட் டீமுக்கு அசைன் பண்ணணும். நீங்க எல்லாம் லீவ்ல இருக்கீங்க. அப்ப யாரு பாப்பா? ஸோ இத என்ன பண்ணுவாங்கன்னா, பேஜர்ன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு இல்லன்னா 1 ஆள் இல்ல 2 ஆளு இந்த மாரி ஏதாவது நான் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல இஷ்யூ வந்தா பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரையோ இல்ல 1 பேரையோ அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் வந்து அந்த பேஜர் டியூட்டி, பேஜர் கால், ஆன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை ஒரு சேஞ்ச போடுறீங்கன்னா, அது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஒருத்தர் சேஞ்ச் போடுறாரு பார்த்தீங்களா, அவரு அந்த வாரத்துல பேஜர்ல இல்ல. அவரு போட்டுட்டு போயிருவாரு. அது கரெக்ட்டா சனிக்கிழமை காலையில எரர் அடிக்கும். அப்ப பேஜர்ல இருக்கவங்களுக்கு அது ஒரு இஷ்யூ தேவையில்லாம வந்து எப்பயோ ஓடிட்டு இருந்த ஒரு ஜாப் எரர் வந்ததுன்னா ஃபைனு. இவன் நேத்து போட்டதால இன்னைக்கு நம்மள உட்கார வச்சுருச்சு அப்படின்ற மாரி ஆகும் இல்லையா? அதனால டீம்ல ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன பண்ணுவாங்க நெறையா கம்பெனிஸ்ல இந்த வெள்ளிக்கிழமை லாங் வீக்கெண்ட்ஸ் டைம்ல போடாதீங்க. அப்படி போட்டா யார் போடுறீங்களோ அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நாங்க சொல்லிருவோம். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீக்குக்கும் யாராவது ஒருத்தர் அந்த இத பார்க்கணும். ஸோ இத வந்து பேஜர், ஆன் கால் சப்போர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சப்போர்ட் டீம் இருக்கும். நம்ம சப்போர்ட் டீம் கிடையாது. அவங்க ஒரு லெவல் தாங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இப்ப நான் வந்துட்டு போயிட்டு அந்த வெப் டெவலப்மென்ட்ல அங்க ஒரு பக் வந்துருச்சு. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணுங்க. இல்ல வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல அந்த SQL ரெடி அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ஏதாவது ரீஸ்டார்ட் பண்றது, இல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இஷ்யூ அப்டின்னா, அதெல்லாம் அது வேற டீம். அங்க பேசணும். அட்மின்ல ஏதாவது இஷ்யூனா அங்க பேசுவாங்க. கனெக்ஷன்ல ஏதாவது இஷ்யூனா அங்க பேசுவாங்க. கோடுலயே இஷ்யூ ஒரு எரர் வருதுன்னா, நம்மள அவங்க கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜர் கான்செப்ட் அப்டிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் நெறைய டூல் எல்லாம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கால் வந்துரும். அவங்க வந்து அந்த சப்போர்ட் டீம் வந்து கௌதம கூப்பிடணும்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாரம் பேஜர்ல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு டிக்கெட்ட ரைஸ் பண்ணாங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நமக்கு கால் வந்துரும். அந்த கால நம்ம அட்டெண்ட் பண்ணணும். நம்ம அட்டெண்ட் பண்ணல அப்டின்னா, நமக்கு அடுத்து செகண்டரி நம்ம அவைலபிளா இல்லாதப்ப இன்னொருத்தன் பார்க்கணுன்ற மாரி இருக்கும். 2 பேர் இருப்போம். அவனுக்கு அவனும் எடுக்கலைன்னா மேனேஜருக்கு போயிரும். அவ்வளதான்.
அவருக்கிட்டலாம் போயிருச்சுன்னா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஸோ இது வந்து பேஜர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன். ஸோ அடுத்து CI/CD கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க GitHubல ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷனுக்கு அதுவே பில்ட் ஆகி டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு போய் அத டிப்ளாய் பண்ற வரைக்கும் தான். ஸோ இதத்தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் இந்த DevOpsக்குள்ள வரும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? லைக் அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டீம்ட்ட கால் முடிச்ச உடனே அடுத்து இட் கோஸ் டூ இன்னொரு டீம்ட்ட போகும். அந்த டீம் வந்து அவங்க தான் மேனுவலா நம்ம குடுக்குற கோட் அங்க வைக்கிறவங்கன்னா, அது மேனுவல். அவங்களுக்கு பதிலா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்றது வந்து இந்த CI/CD. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ GitHub Actions, Jenkinsலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிகலா பண்ணணுங்கிறது கிடையாது. பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஆல் தி CI/CD. ஓகே. ஸ்கெட்யூலிங் ஃப்ரேம்வொர்க். சரி, இப்போ வந்து நான் ஒரு கோட் எழுதிட்டேன். இல்ல என்னோட ஆப் எல்லாம் நான் எழுதியாச்சு. இல்ல என்னோட ETL ஜாப் ஒண்ணு நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ETL ஜாப் வந்து எனக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் காலையில ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம் ரன் ஆனா போதும் அப்படின்னு இருக்கு. அப்போ காலையில ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம் ஒவ்வொரு புதன், வியாழனும் போய் நான் உட்காந்து அத ரன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வி ஹேவ் டூ ஸ்கெட்யூல் இட். ஆட்டோமேஷன்ங்கிறது வேற, ஸ்கெட்யூலிங் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நீங்க வந்து காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறது உங்க ஸ்கெட்யூல். அந்த காஃபி மிஷின் வந்து நீங்க மேனுவலா பால காய்ச்சுறீங்களோ, இல்ல காஃபி மிஷின் ஆட்டோமேட் காஃபி மிஷின்ல காஃபி பிடிக்கிறீங்கங்கிறது வேற. இப்போ புரியுதா? ஆட்டோமேஷன் இஸ் டிஃபரெண்ட், ஸ்கெட்யூல் இஸ் டிஃபரெண்ட். அந்த ஸ்கெட்யூல் எப்பவுமே காஃபி குடிக்கணும். அந்த காஃபி எப்படி பிரிப்பேர் ஆகுறதுங்கிறது ஆட்டோமேஷன். ரைட். ஸோ ஸ்கெட்யூல் அப்படியே தான் இருக்கும். அப்போ யூ நீட் டூ நோ ஸ்கெட்யூலிங் டூல்ஸ். இப்போ கண்ட்ரோல் எம்னு ஒரு டூல் இருக்கு. இப்போ இங்க ஆட்டோசிஸ் இதெல்லாம் ட்ரெடிஷனல் டூல். இப்போ மாடர்ன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃப்ளோ வந்து அதிகமா இப்போ மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கெட்யூலிங் டூல் ஏர்ஃப்ளோ. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெட்யூலிங் டூல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட இதில ஏர்ஃப்ளோக்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டு நீங்க செக் பண்றதுன்னா, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அது ரொம்ப பேசிக். எல்லாம் பைத்தான் பேஸ்டு தான் அந்த ஃப்ரேம் ஒர்க். ஸோ அத கத்துக்கோங்க. எப்படி ஒரு ஜாப ஸ்கெட்யூல் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாப் 1, ஜாப் 2. இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஜாப் 2 வந்து ஜாப் 1 ஓடுனதுக்கு அப்புறம் தான் ஜாப் 2 ஓடணும். ஸோ ஸ்கெட்யூலும் பண்ணணும். காத்தால 10 மணிக்கு ஓடு. இல்ல புதன், வியாழன் வந்து காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் ஓடுங்கிறதையும் சொல்லணும். பிளஸ் இன்னொன்னு சொல்லணும். டிபெண்டன்சி. அந்த ஜாப் ஓடுனா தான் நீ ஓடணுங்கிறதையும் நம்ம சொல்லணும். அப்ப டிபெண்டன்சி செக்கும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கெட்யூலர் நமக்காக பண்ணும். ஸோ இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இத ஓட்டுறீங்க? இப்ப நான் கேட்பேன். நீங்க இந்த ETL ஜாப்லாம் சொல்றீங்க. இத நான் ஃப்ரெஷர்ட்ட கேட்டுருக்கேன். இந்த ETL ஜாப் எல்லாம் பண்றீங்க. வாட் இஸ் த ஸ்கெட்யூலிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்பேன். அப்ப நீங்க சொல்லணும். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இல்ல டெய்லி ஒன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரைட். இல்ல வந்து ஒவ்வொரு 10 நிமிஷமும் ஓடும். அந்த மாரி யூ ஹேவ் டூ சே. ரைட். ஃபைன். ஸோ இப்போ இது ஏன் ஃப்ரண்ட் எண்டுக்கெல்லாம் இப்போ இது கிடையாது. அது ஆப் டெவலப் பண்றோம், போடுறோம். பட் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஈவன் நீங்க ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல் ஸ்டாக்கா இருந்தாலும் யூ வில் பி ஸ்டில் யூசிங் தி ஸ்கெட்யூலிங் டூல்ஸ். ஓகே. ரைட். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கெட்யூலிங் டூல்ஸ் வந்து இன்ட்டு போட்டு டாட் வச்சு ரவுண்ட் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் வந்து ஃபேஸ் 4 கிளவுட் எக்ஸ்போசர். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் பிரம்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு, அந்த சர்வர்ஸ் எல்லாத்தையும் என்னோட பில்டிங்லேயே 4வது ஃப்ளோர்லேயே, 5வது ஃப்ளோர்லேயே வச்சிருப்பேன். அது ரொம்ப காசும் ஆகும். அதுக்கு ஒரு ஆள் போடணும். வெள்ளம் வந்துச்சுன்னா, டிசாஸ்டர் வந்துச்சுன்னா இஷ்யூ. ஸோ அத தான் ஆன் பிரம்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது. இதையே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிட்ட குடுக்குறோம், விர்ச்சுவலா குடுக்குறோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் கிளவுட். அப்ப லீடிங் கிளவுட் செல்லர்ஸ் யார் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது Amazon, Google Cloud, Azure. அப்ப இவங்க 3 பேர். இப்ப கிளவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த பர்ட்டிகுலர் டெக்குக்குன்னு மட்டும் கிடையாது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு, வெப் டெவலப்பருக்கு, டெஸ்டருக்கு, கோடருக்கு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குன்னு எல்லாருக்கும் அங்க கிளவுட்ல இருக்கு. நீங்க இங்க கிளவுட் இல்லாம பண்ற விஷயம் எல்லாத்தையும் கிளவுட்ல பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிளவுட்ல டேட்டாபேஸ் சிஸ்டம், அனலிட்டிக்ஸ் சிஸ்டம், மெஷின் லேர்னிங், AI, ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் அங்க இருக்கு இல்லையா? அப்ப யார் வேணாலும் கிளவுடுக்குள்ள போலாம். அப்போ கிளவுட் அப்படிங்கிறது செகண்டரி. அதாவது இட்லிக்கு தொட்டுக்கிற சட்னி மாரி. அது பிரைமரி ஸ்கில் செட்டா நீங்க எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் இப்ப நான் ஒரு டேட்டா இன்ஜினியரா இருக்கேன்னா, எனக்கு டேட்டாவுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் நான் அந்த கிளவுட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். அப்ப தேவையில்லாம நான் போய் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன பத்தி நான் கிளவுட்ல படிக்கணுங்கிறது கிடையாது. நீங்க கிளவுட் ஃபுல் சர்வீஸா பார்க்காதீங்க. அதுல 1000 சர்வீஸ் இருக்கும். ஓகே. அதுதான் நெறைய பேர் தப்பு பண்றீங்க. நான் கிளவுட் படிக்கிறேன். சரி, கிளவுட்ல என்ன படிக்கிறீங்க? அது கேட்டா அதுக்கு ஆன்சர் இருக்காது. ரைட். இப்ப நீங்க வந்து பைத்தான் படிக்கிறீங்க, இல்ல ஒரு வெப் டெவலப்மென்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு அங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு? என்ன சர்வீஸ்? ஸோ இப்ப நான் டேட்டா இன்ஜினியர், நான் ஸ்பார்க்ல கோட் அடிப்பேன். இப்ப அதே ஸ்பார்க் கோட AWSலனா EMRன்னு ஒரு சர்வீஸ்ல அடிப்பேன். அதுவே வந்து Azureனா சினாப்ஸ்ல அடிப்பேன். அதுவே GCP கூகுள் கிளவுட்னா டேட்டாப்ராக்ல அடிப்பேன். ரைட். ஸோ இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஹைவ் மாரி ஒரு குவரி இன்ஜின், ஒரு டேட்டா இன்ஜினியர் நான் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு பதிலா AWSல Athena இருக்கு, இல்ல ரெட்ஷிஃப்ட். இல்லனா வந்து இஃப் ஐ கோ ஃபார் Azureனா அங்க சினாப்ஸ் இருக்கு. சினாப்ஸ்ல SQL பூல் இருக்கு. இதே நான் வந்து GCP யூஸ் பண்ணேன்னா BigQuery. ரைட்.
ஸோ, இப்போ வந்து ஒரு கிளவுட்ல மல்டி கிளவுட்ல இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து AWS மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இன்னைக்கு நெறைய பேரு அது ஓகே, ஃபைன் அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு AWSம், GCP தெரியும். ஓகே அப்படிம்பாங்க. எனக்கு AWS, GCP, Azureம் தெரியும். வாவ்! அப்படிம்பாங்க. ஸோ, அந்த ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? யாரும் இம்ப்ரெஸ் ஆகாம இல்ல. அந்த இம்ப்ரெஸ் எந்த லெவல்ல ஆகுறாங்க. ஏன்னா, இன்னைக்கு எந்த கம்பெனி நீங்க எடுத்துக்கோங்க. Uber யூஸ் பண்ற கிளவுட் லிஸ்ட் என்னன்னு சும்மா டைப் பண்ணுங்களேன். Walmart எவ்வளோ கிளவுட் யூஸ் பண்றாங்கன்னு போடுங்க. வரும். ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு நம்ம Googleலயே வந்து ஒரு காலத்துல வேற கிளவுட்லாம் யூஸ் பண்ண கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ, எல்லாரும் மல்டி கிளவுடுக்குள்ள போயிட்டுருக்காங்க. அப்போ மல்டி கிளவுட்ல நான் என்ன படிக்கணும்? இப்ப நான் வந்து ஓகே நீங்க தான் சொல்றீங்களே, லைக் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கும் நான் இங்கேயே போட்டிருக்கேன் பாருங்க. AWSனா S3, EC2, IAM, RDS, லாம்ப்டா தெரிஞ்சுக்கோங்க. GCPல GCS, கம்ப்யூட் இன்ஜின். அதாவது AWSல EC2 எப்படியோ அந்த மாரி GCPல கம்ப்யூட் இன்ஜின். அங்க இருக்கிற அதே சர்வீஸ் தான் இங்க. வேற நேம்ல இருக்கும். நீங்க ரிலேட் பண்ணணும் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்து IAM எல்லாமே இந்த ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் வரது. அது ரொம்ப நீங்க டீப்பா போகணுங்கிறது கிடையாது. வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளவுட் SQL இங்க கிளவுட் SQLங்கிறது அங்க நம்ம AWSல RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் கிளவுட் ஃபங்ஷன்ஸ் அங்க லாம்ப்டா. அதே மாரி Azure Blob Storage இங்க VM அங்க EC2 Google Cloudல கம்ப்யூட் இன்ஜின் சொல்றது இங்க VM இங்கேயும் IAM இருக்கு. இங்கேயும் SQL DB இருக்கு. அப்புறம் ஃபங்ஷன்ஸ். இத பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மிஷின எப்படி Google Cloudல, AWSல, லைக் AWSலயும், Azureலயும் நீங்க யூஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் ஆவது. பட் இந்த சர்வீஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இட் வில் பி வெரி ஈஸி. அதே மாரி ஒரு ஒரு டேட்டா ஒரு எஸ்பெஷலி ஏன்னா நான் டேட்டா இன்ஜினியர் இல்லையா? இப்ப நீங்க டேட்டா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்க. இப்ப இதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க பார்க்கலாம். பட் நீங்க டேட்டா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நான் மல்டி கிளவுட்ல டேட்டா லேக் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 12 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்கு. Azure, Google Cloud, AWS 3லயும் போட்டிருப்பேன். அது பார்க்கறதுனால பாருங்க. அண்ட் அது ரொம்ப ரொம்ப வேல்யூ ஆடட். நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர், ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா, மல்டி கிளவுட்ல டேட்டா லேக் பில்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இட் 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 ஆட்ஸ் அ லாட் ஆஃப் அட்வான்டேஜ் டூ யூ. பட் என்னோட வீடியோ சீரிஸ்லயே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டா ஆடியன்ஸ் பண்ற வீடியோ சீரிஸ் அதுதான். பட் அத தான் நீங்க ரொம்ப நல்லா எஸ்டிமேட் பண்ண வேண்டியது. பட் அதுதான் அண்டர் எஸ்டிமேட்டட் வியூஸ்ல போயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே. அத பிகாஸ் அத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அத நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன். பட் அத நான் எங்கேயும் பதிவு பண்றேன். அத போய் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அத ரொம்ப நீங்க வந்து அண்டர் வேல்யூ பண்றீங்க. அந்த மல்டி கிளவுட் டேட்டா லேக் கான்செப்ட். ரைட் ஃபைன். இது வந்து நான் எஸ்பெஷலி டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சைட்ல போறவங்களுக்கு சொல்றேன் இது. ஓகே ஃபைன். ஓகே. இப்போ ஃபேஸ் 5 கெரியர் பவர் பூஸ்ட் விசுவலைசேஷன் டூல்ஸ். ஓகே. விசுவலைசேஷன் டூல்ஸ் வந்து நெறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பைத்தான்ல ஒரு மேட்ப்ளாட்லிப் வச்சு ஒரு விசுவலைசேஷன் பண்ணதாகட்டும், இல்ல சிபான் வச்சு பண்றீங்க லைப்ரரிஸ் இதெல்லாம் பைத்தான்ல இருக்கு. இல்ல ஒரு டேப்லூ, பவர் பிஐ, இல்ல வந்து கிளிக் வியூ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பேசிக் லெவல்ல ஒரு 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 காலேஜ் கிராஜுவேட் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். இது டேட்டா அனலிஸ்ட்னு மட்டும் கிடையாது. ஓகே ரைட். ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் சம் எக்ஸ்போஷர் ஆன் விசுவலைசேஷன் டூல்ஸ் அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கு பாருங்க பவர் பிஐ டேப்லூ இப்போ பைத்தான் போட்டிருக்கேன். ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணுங்க, காமிங்க, ஒரு ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிக்கோங்க. ரைட். அண்ட் தென் ஏபிஐஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். எவ்வளோ பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சாட் ஜிபிடியோட மாடலை யூஸ் பண்ணி நான் ஒரு கஸ்டம் ஜிபிடி டெவலப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ அவங்க ஏபிஐஸ் கொடுத்துருவாங்க சாட் ஜிபிடி. அந்த ஏபிஐயோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கீ, ஆக்சஸ் நேம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணி பண்ணணும். அதான் ஒரு ஏபிஐ கால். ரைட். சாட் ஜிபிடியோட மாடலை அதோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம உட்காந்து எப்படி எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லாம என்ன சொல்கிறேன்னா ஏபிஐயாக கொடுத்துட்றேன். ரைட். அதனால தான் அந்த ஒரு நீங்கள் ஏபிஐ வாட் இஸ் ஏபிஐன்னு போட்டிங்கன்னாவே அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் வரும். செஃப் உள்ள சமையல் பண்ணுவார். அவருக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் தெரியும். நீங்கள் வெளியில் உட்காந்து ஆர்டர் பண்ணுவீங்க. சர்வர் தான் வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள செஃப் படுற கஷ்டமெல்லாம் தெரியாது. அவர் எப்படி சமைச்சாருன்னுலாம் தெரியாது. அவர் டிஷ்ஷை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுப்பாரு. ரைட். அது ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள். ஏபிஐ போட்டாவே கூகுளில் அதுதான் வரும். ஸோ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சாட் ஜிபிடி சொல்லிட்டான். 40வது லைன் கோடில் 5வது ரோல நான் என்னோட மெத்தட் எழுதியிருப்பேன். போய் கால் பண்ணிக்கோ அந்த மாடல் மெத்தடை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது? ரைட். இது ஓகே நான் கோடு தெரிஞ்சவன் பண்ணுறேன். கோடு தெரியாதவங்க எப்படி பண்ணுவாங்க? ரைட். ஸோ அப்போ ஒரு ஏபிஐயாக நான் கொடுத்துட்றேன். அந்த ஏபிஐக்குள்ள அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஏபிஐ பார்த்துக்கும். நம்ம கவலை கிடையாது. ஸோ ஒரு ஏபிஐ எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறது? இப்போ வந்து வெதர் ஏபிஐ எல்லாம் இருக்குது. வெதர் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஒரு வெதர் ஆப் ரெடி பண்ணுறது? இல்லை கிளாடோட எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஜெமினியோட எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஏஐ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ரைட். ஸோ ஏஐ எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உடனே ஏஐ நான் ஸ்கில் ஆட் பண்ணுமா அந்த பார்ட்டுக்கு அப்புறம் வரேன்.
ரைட்? ஸோ இப்போ லைக் வி நீட் டு நோ ஹவ் டு கனெக்ட் வித் ஏபிஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் ஏபிஐஸ், கெட், போஸ்ட், புட், டெலீட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க் வந்து பைத்தானில் லைக் வி யூஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஃபாஸ்ட் ஏபிஐ தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எங்கே கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் எண்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஏபிஐயோட அடுத்த லெவல் தான் இந்த ஏஐயில் இன்னைக்கு எம்சிபிங்கிறாங்க இல்லையா, அது இதோட அடுத்த லெவல் தான். அதெல்லாம் நம்ம தனியாக வேறு வீடியோவில் ஏஐ வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், எஸ்டிஎல்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான்லாம் படித்தப்போ இது எனக்கு சிலபஸில் இருந்தது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னே ஒரு பேப்பர் இருந்தது, அதில் எஸ்டிஎல்சி இருந்தது. பட் இன்றைக்கி வந்து நிறையா மாடர்ன் சிலபஸ் ஆட் பண்ணுறனால சில முக்கியமான தேவையான சிலபஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரைட்? நிறைய இருக்குது, ரிமூவ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்று வந்து வி ஹாவ் அஜைல் மெத்தடாலஜி. இன்னைக்கு இந்த அஜைல் மெத்தடாலஜியை தான் எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குள்ளே வரும்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை ஃபுல்லாக எப்படி பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து எனக்கு வந்து என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து 2 டேபிள் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கொடு. இது ஒரு ரெக்யர்மெண்ட். இது எப்படி டெவலப் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணுவீங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் டெஸ்டிங் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்கெடியூல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோ மாடல்லாம் சொல்லுவாங்க. அதில் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறது வி கால் இட் அஸ் அஜைல் மெத்தடாலஜி. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா நான் கேட்பேன், அஜைல் மெத்தடாலஜி தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன். பீப்புள் வில் சே நோ, எனக்கு தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னு கேட்பேன், இல்லை எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். பட் நமக்கு அது சொல்ல தெரியறதில்ல, அது ஒரு டெர்மினாலஜின்னு வரும்பொழுது. ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் அஜைல் மெத்தடாலஜி. இப்போ அந்த அஜைல் மெத்தடாலஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். முதல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனி கியூபிக்கலாக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற ஐடி ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கியூபிக்கல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஃபுல் இப்படி ஒரு பெரிய மீட்டிங் ரூம் மாதிரி இருக்கும். டெஸ்க் இப்படி போட்டிருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்து வேலை செய்வோம். ஸோ ஒருத்தர் மறைஞ்சு என்ன செய்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஓப்பன். அதை தான் வந்து அஜைல் வே ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு இன்டீரியர் டிசைன்னே சொல்லலாம். ரைட்? அதே மாதிரி அஜைலில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இப்போது அஜைல் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு டாஸ்க்கு இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என் பக்கத்தில் இருக்கவன் பண்ணாமல் உட்காந்துருப்பான். ஏன்னு கேட்டால் கௌதம் முடிச்சா தானே அதில் என்னால் முடிக்க முடியும். அப்போ நான் 1 மாதம் எடுத்துக்கிட்டேன்னா 1 மாதம் சும்மா இருப்பான். அப்போ அஜைல் மெத்தடாலஜியில் என்ன பண்ணுறாங்க? ஓகே, பெரிய ப்ராப்ளமாக குட்டி குட்டியாக பிரிங்க. கௌதம் நீ ஃபுல்லாக பண்ணாத, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை பண்ணு. ரைட்? இப்போ 15 மெத்தட் எழுதி ஒரு சாஃப்ட்வேரை நான் டெவலப் பண்ணணும்னா மெத்தட் எழுது. அதுக்கப்புறம் அதை அவன்கிட்ட கொடு. அவன் அதை என்ன பண்ணிப்பான்? அவன் வந்து விசுவலைசேஷன் பண்ணணும். அவன் டேஷ்போர்டில் நான் எழுதி கொடுத்த கோடை வந்து கனெக்ட் பண்ணி அவன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், நீ மெத்தட் எழுதிட்டு அவன்கிட்ட கூட அவன் அந்த வேலையை செய்யட்டும். நீ அடுத்த மெத்தட் எழுதுற வரைக்கும் அவன் அதை பண்ணட்டும். ரைட்? ஸோ இதை தான் அஜைலில் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம பண்ணுறோமா? இதை நீங்களும் பண்ணுறீங்களா? உங்கள் காலேஜ் ப்ராஜெக்டே இதை பண்ணுவீங்கல்ல. ஆனால் இது அஜைல்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த அஜைலை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் இல்லை வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கும் இதில் நிறைய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அஜைலெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீரா போர்டுமே, நான் சொன்னேன் இல்லையா, ஜீராவில் ஸ்டோரி ரெடி பண்ண, அதெல்லாம் அஜைலுக்குள்ளேயும் வரும் அந்த ஜீராங்கிறதெல்லாம். ஸோ இந்த அஜைலில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஸ்டாண்ட் அப் மீட்டிங். ஏன்னா மீட்டிங் நிறைய பேருக்கு தெரியும். மீட்டிங்கில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு மீட்டிங் தான் இந்த ஸ்டாண்ட் அப். இது வந்து ஃப்ரெஷர் உள்ளே வந்தாங்கன்னா ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் அவங்க கேள்விப்படுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் மீட்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியே இல்லை வச்சுக்கோங்க, ஐடி வேணாம், நம்ம அப்பாக்கள்லாம் எங்கேயாவது இந்த ஃபேக்ட்ரிலேயோ இல்லை எதுலையோ வேலை செஞ்சுட்டுலாம் இருப்பாங்க, இல்லை கடைகள்லையோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு பிரச்சனை ஏதோ வருது, இல்லை வந்து யாருக்கு என்ன வேலைன்னு ஒரு 5 நிமிஷம் டீ குடிச்சிட்டு நின்று பேசுவாங்க. பேசி முடிச்சுக்குவாங்க ஒரு 10 நிமிஷத்தில். ஓகேப்பா, இதெல்லாம் பண்ணிடலாம். ஸ்டாண்ட் அப் அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ டெய்லியும் காலையில் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஸ்டாண்ட் அப்னு ஒரு விஷயம் நடக்கும். அதில் டீமில் இருக்கிற எல்லாவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் டிரைவ் பண்ணுவார் அந்த காலை. அது வந்து தனியாக ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. பட் ஸ்க்ரம் மாஸ்டர்லாம் முதல்லாம் தனியாக ஒரு ரோலாகவே போட்டு உட்கார வச்சாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸ்க்ரம் மாஸ்டருங்கிறது பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. நம்ம வந்து ஸ்டாண்டப்புக்கு பஞ்சாயத்து தலைவரை சுற்றி நின்றுக்குவோம். இல்லை அவனால தான் என்னால் இந்த கோடை பண்ண முடியல, எனக்கு இவன் பிளாக்கரு, எனக்கு அந்த ஸ்டோரியே புரியலை அப்படின்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் உடனே அவங்ககிட்டலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பேசி புரிய வச்சு பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். இப்போ இந்த பஞ்சாயத்து பண்ணுறது டீமில் ஒருத்தராகவே இருந்துக்கிறாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரே பஞ்சாயத்து பண்ணுறாரு, இல்லை வந்து டேட்டா இன்ஜினியரே பஞ்சாயத்து பண்ணுறாரு, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷரை எல்லாம் கூட நாங்கள் பஞ்சாயத்து பண்ண விடுறோம். ஸ்க்ரம் மாஸ்டர் அதுக்கு தனி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் நிறைய கம்பெனிஸில் தனி ரோல் இருக்குது. பட் ஜோக்ஸ் அபார்ட். ஸோ இதில் என்னென்னா, அந்த ஸ்டாண்டப்பில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக கௌதம் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க என்ன மெயினாக எதிர்பார்ப்பாங்க அந்த ஸ்டாண்டப்லனா, நேற்று என்ன பண்ணீங்க,
இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த மாரி. சில கம்பெனி 2 ஸ்டாண்ட் அப் வைப்பாங்க. காலையில ஒண்ணு, சாயந்திரம் ஒண்ணு வைப்பாங்க. காலையில என்ன பண்ணீங்க? இப்ப சாயந்திரம் என்ன பண்றீங்க? இது வந்து மைக்ரோ மேனேஜ்மென்ட்லாம் கிடையாது. ஓகே. இது வந்து எதுக்குன்னா, அந்த ஸ்டாண்ட் அப்ல ஓகே இப்ப நான் காலையில தானே அப்டேட் சொன்னேன். சாயந்திரம் நான் எதுக்கு சொல்லணும்? அப்படின்லாம் கிடையாது. சாயந்திரம் நீங்க அதே அப்டேட்ட கூட திரும்பவும் சொல்லலாம். இந்த 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 ஸ்டாண்ட் அப் கான்செப்ட்டோட மெயின் அஜெண்டாவே நம்மளோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து மைக்ரோ மேனேஜ்மென்ட் அந்த கான்செப்ட்க்குள்ள போகாதீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. மைக்ரோ மேனேஜ்மென்ட் அப்படின்னா, அந்த ஸ்டாண்ட் அப்லாம் தாண்டியும் 5 செகண்டுக்கு ஒரு டைம் நீ இத பண்ணிட்டியா, செஞ்சுட்டியா கேட்கறது நம்மள வேலையே செய்ய விடாம பண்றது தான் அது மைக்ரோ மேனேஜ்மென்ட். பட் இது எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்றதுக்கு. எதுக்கு 2 ஸ்டாண்ட் அப்லாம் சில கம்பெனில வைக்கிறாங்கன்னா, காலையில வந்து லைக் நம்ம டைம் ஜோன்ல இருக்கவங்களுக்கு, சாயந்திரம் வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, யுஎஸ், யுகே டைம் ஜோன்ல இருக்கிறவங்களும் உள்ள வரதுக்காக பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம அப்டேட்ஸ் வாங்குறதுக்காக பண்ணுவாங்க. 15-20 மினிட்ஸ் இந்த கால் போகும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா, அது சில கம்பெனில 1 மணி நேரமும் போகுது. பட் அதெல்லாம் வந்து டைம் கன்சியூமிங். அது ஸ்டாண்ட் அப் ஆன பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. நம்ம ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில வந்து இப்ப ஏதாவது பிளாக்கர் இருந்ததுன்னா, அங்க பேசியே நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப சில பேர்ட்டலாம் பெங்களூர்ல உட்காந்துருப்பாங்க. நான் சென்னையில உட்காந்துருப்பேன். அவங்க ரொம்ப வந்து ரீச்சபிளாவே இருக்க மாட்டாங்க. இல்ல ரொம்ப ஆட்டிட்யூடா பேசுவாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம தனியா பேசி, பேசி அவங்க நமக்கு ரிப்ளைவே பண்ணாம இருக்கிறதுக்கு, அந்த ஸ்டாண்ட் அப்ல நம்ம சொல்லலாம். அவருக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அவரு எனக்கு பண்ணிட்டாருன்னா, அந்த அந்த கோட் அவரு டெஸ்ட் பண்ணிட்டாருன்னா, நான் அத ஆன் போர்ட் பண்ணிருவேன். இல்ல அந்த ஆப் அவரு வந்து டெவலப் பண்ணிட்டாருன்னா, நான் டெஸ்ட் பண்ணிருவேன். இல்ல அவரு அந்த ஆப்ல அந்த ஃபங்ஷனாலிட்டி ஆட் பண்ணாருன்னா, அடுத்து அந்த ஃபங்ஷனாலிட்டிய பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும், அத ஆட் பண்ணிருவேன். அப்படிங்கிற மாரி பேசுவோம். இதான் ஸ்டாண்ட் அப் இது டெய்லி நடக்கும். அதே மாரி இந்த அஜைல் மெத்தடாலஜில ஆ கான்செப்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பிரிண்ட்ன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது ஸ்பிரிண்ட்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஸ்பிரிண்ட் என்னன்னா, 14 நாள் வொர்க்கிங் டேஸ். அதாவது ஒவ்வொரு 14 டேவுக்கும் ஒரு டாஸ்க் குடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க்க அந்த ஒரு ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வீக்ஸ் 14 நாள்ல நம்ம அத முடிக்கணுங்கிற மாரி. ஓகேங்களா? அந்த 14 நாளுமே அந்த ஸ்டாண்ட் அப் மீட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். 14 நாள் முடிஞ்சுச்சுன்னா, அந்த அன்னைக்கு நமக்கு ஸ்டாண்ட் அப் மீட்டிங் இருக்காது. அதுக்கு பதிலா ஸ்பிரிண்ட் டெமோன்னு ஒண்ணு இருக்கும். இந்த 14 நாளும் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நம்ம அங்க சொல்லுவோம். இல்ல காமிக்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா காமிப்போம். 15வது நாள் ஸ்டாண்ட் அப் இருக்காது. 14வது நாளும் ஸ்டாண்ட் அப் இருக்காது. அந்த அன்னைக்கு டெமோ காமிப்போம். 15வது நாள் திரும்பவும் ஸ்டாண்ட் அப் இருக்காது. ஏன்னா, பிளானிங் பண்ணுவோம். அடுத்த 14 நாளுக்கு என்ன வேலை செய்ய போறோம்னு ஒரு மீட்டிங். அததான் ஸ்பிரிண்ட் பிளானிங். ஓகேங்களா? அப்போ 16வது நாள்ல இருந்து நம்மளோட அந்த ஸ்பிரிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்டாண்ட் அப் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிரும். ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டும் 14 நாள். அப்ப 14 நாள்ல எனக்கு குடுத்த வேலைய முடிக்கணுமா? அப்படி கிடையாது. இப்ப நீங்க அத பண்ணல அப்படின்னா, அத அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போலாம். பட் அதுக்கான ட்ராக்கிங் இருக்கணும். எதுக்கு இது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு? எதுக்கு இது ஒரு ஸ்பிரிண்ட்ல பண்ண முடியல? அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில கால் அவுட் பண்றது தான். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி வந்து லாஸ்ட் ஒரு 6, 7 இயர்ஸாவே இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதனால நெறைய ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. நெறைய ரிசர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த ஸ்க்ரம், ஸ்டாண்ட் அப், ஸ்பிரிண்ட் பிளானிங், ஸ்பிரிண்ட் டெமோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதில வந்து அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ரோல்ஸ், ப்ராடக்ட் ஓனர்ஸ், ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ், டெவ், QA இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஓனர் அப்படிங்கிறது அவங்க டீம்ல இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி என்னென்ன ரெக்வயர்மென்ட்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அதேமாரி பிசினஸ் அனலிஸ்ட்டும் நமக்கு ரெக்வயர்மென்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. டெவலப்பர்ஸ் அத பண்ணுவோம். இன்னைக்கு ஸ்க்ரம் மாஸ்டர்ன்னு தனியா கிடையாது. எல்லாம் ஒரே ஒரு டெவலப்பரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல சில டைம் ப்ராடக்ட் ஓனரே ஸ்க்ரம் மாஸ்டராவும் ஆக்ட் ஆவாங்க. டெவலப்பர்ங்கிறது நம்ம தான். அடுத்து QA அப்படிங்கிறது டெஸ்டர். இன்னைக்கு நெறையா ஃபுல் ஸ்டாக் ஆயிடுறோம். நம்மளே இன்னைக்கு டெஸ்டிங்கும் பண்ணிக்கிறோம். 1 லெவல், 2 லெவல் டெஸ்டிங்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம். ரைட். இப்போ 16வதா பேசிக் அதுல அதாவது ஃபேஸ் 5ல லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பேசிக் AI நாலேட்ஜ் ஆஃப் மாடர்ன் ஏஜ். இன்னைக்கும் நெறைய பேர் வந்து ChatGPT, Gemini எல்லாம் ஒரு ஒரு சர்ச் இன்ஜின் மாரி யூஸ் பண்றாங்க. அதோட ரியல் பவர் என்ன அப்படிங்கிறது ஃப்ரெஷரான உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியறதில்ல. பிகாஸ் தே ஆர் டைட் அப் வித் அதர் பிஸி வொர்க். அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் உங்களுக்கு தெரியறதில்ல. ரைட். ஃபைன். இந்த மாடர்ன் டூல்ஸ வந்து இப்ப இப்ப நான் சொல்றேன். இந்த 16வது பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ல முடிச்சுட்டீங்களே கௌதம். இதத்தானே இன்னைக்கு எல்லாரும் வேணும் வேணும்ன்றாங்க. எந்த ஒரு டூல் மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கோ, அத ஃப்ரெஷருக்கு குடுக்க மாட்டாங்க. ரைட். பட் நோயிங் தட் இஸ் குட். அது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. ஒரு ChatGPT, LLM இப்ப எல்லா கம்பெனிலயும் ChatGPT அதோட APIs எல்லாம் ஃப்ரீயாவே மக்களுக்கு குடுக்குறாங்க. அத வச்சாவது அவங்க ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. கம்பெனிஸ் ஆர் பையிங் லாட் ஆஃப் AI டூல்ஸ். அது உங்க கம்பெனில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் காமனா சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு LLM எப்படி யூஸ் பண்றது? ஒரு LLM எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது? அதோட API யூஸ் பண்ணி கஸ்டமா நம்ம எப்படி சில விஷயங்கள பில்ட் பண்றது? அந்த மாரி சில விஷயம். RAG எப்படி பில்ட் பண்றது? ஒரு ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்றது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாமும் ரெஸ்யூம்ல போட்டுக்கோங்க. பட் இதத்தான் பிரெடாமினன்ட்டா காமிக்கணுங்கிறது கிடையாது. பட் இதுவும் இருக்கணும். சரிங்களா? ஃபைன். இததான் இந்த பார்ட்ட இந்த AI பார்ட்ட தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்னோட வீடியோல என்னோட அந்த ஒரு வீடியோ நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இல்லைங்களா? டோன்ட் ரிலே ஆன் தீஸ் ஸ்கில்ன்னு சொல்லிட்டு அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். AI எந்த இடத்துல வைக்கணும்?
மித்த டெக் ஸ்டாக்கை நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு. அதுலலாம் நீங்க எல்லாம் ரோட் மேப்ன்னு என்ன நெறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஃபைன். ஓகே. அடுத்து வந்து ஃபேஸ் 6 இன்டர்வியூ அண்ட் கெரியர் பிரெப். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிஎஸ்ஏக்குள்ள வரலாம். சரி, இப்ப இது ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இன்டர்வியூக்கும் பொருந்தும், டே டு டே லைஃப்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பொருந்தும். பட் இப்ப நம்ம சொல்லப் போறது டிஎஸ்ஏ. ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நார்மலைஸான விஷயம் ஆயிடுச்சு இன்டர்வியூல எல்லார்ட்டையும் கேட்கறது. ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரிடாமினன்ட்டா யூஸ் பண்றாங்க. அண்ட் அகைன் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பல்சரி ஒர்க் பண்றாங்கங்கிறது கிடையாது. பட் என்னன்னா ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டும், ஒரு ஒரு லைக் ஒரு டெஸ்டர் ஆகட்டும், இல்ல ஒரு 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 விசுவலைசேஷன் டூல் மட்டும் யூஸ் பண்ற ஒரு டெவலப்பர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போறோம்னா டிஎஸ்ஏ வச்சிடலாம். ரைட். அப்ப இந்த டிஎஸ்ஏவை நான் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேஸ் பீப்பிள் ஆர் ஃபாலோயிங். ஓகே, இதையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் ஃபேக்ட்டை மட்டும் நான் சொல்றேன். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட நான் வந்து விசாரிச்சேன். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன், 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து அதே லெவல் ஆஃப் டியூரேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் வந்து ஃப்ரீ கோர்சஸ் யூஸ் பண்ணேன். சில பேர் அதே லெவல் ஆஃப் டியூரேஷன் நான் பெய்டு கோர்சஸ்க்கு போனேன். இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் லீட் கோட் போனேன். டெய்லி 2 ப்ராப்ளம சால்வ் பண்ணேன். அவ்வளோதான். ஸோ ஒரு 200 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணேன். அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல டிஎஸ்ஏவை 2 டைப் ஆஃப் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கணும். ஒண்ணு இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவுக்கு, அப்புறம் ஒர்க்ல எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஷார்ப்பன் ஆகணுங்கிறதையும் பேஸ் பண்ணி இருக்கு. நீங்க நிறையா இப்போ ரீசென்ட்டா கிராஜுவேட்ஸ் யாராவது பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில ஒர்க் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணி 7 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, அவங்கள்ட்டலாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். எல்லாரும் சொல்றது என்னன்னா, மினிமமா தான் அவங்க கத்துக்கிட்ட அந்த டிஎஸ்ஏவை டெய்லி டே லைஃப்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமமா அவங்களுக்கு எங்க யூஸ் ஆச்சுன்னா, இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. பட் டிஎஸ்ஏ வந்து நீங்க புரிஞ்சுக்கும்போது, ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ரேம்வொர்க் சிஸ்டமா இருந்தாலும், அது எப்படி டியூன் பண்றது, கரெக்ட் பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். ஒன்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பட்சத்துல. இப்போ நான் வந்து ஒரு 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 பையன்கிட்ட வந்து ரீசென்ட்டா ஐ கனெக்டட். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, நான் ஒரு 8 மாசம் ஆச்சு. நான் வந்து ஹி வாஸ் வொர்க்கிங் இன் அ லீடிங் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. நான் 8 மாசம் உள்ளலாம் டிஎஸ்ஏ வரப்போ எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருந்தது. இந்த 8 மாசத்துல நிறைய டூல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணேன். ஃப்ரேம்வொர்க்ஸ்ல ஒர்க் பண்ணேன். கிளவுட்ல ஒர்க் பண்ணேன். ஏஐல ஒர்க் பண்ணேன். பட் டிஎஸ்ஏவை அப்ளை பண்ற மாரி நான் ஒர்க் பண்ணல. ஸோ நான் டிஎஸ்ஏவை மறக்கிறேன். இப்ப அடுத்து நான் இன்டர்வியூ போனா எப்படி பண்றது? நான் 100 ப்ராப்ளம் எப்படிங்கிறதுக்குள்ள சால்வ் பண்ணுவேன். இப்ப ஐ அம் ஜஸ்ட் திங்கிங் நான் சால்வ் பண்ண ப்ராப்ளமே எடுக்கும்போது எனக்கு தெரியல. அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒர்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி வராதனால பிராக்டிஸ் பண்ணல. ஸோ டிஎஸ்ஏவை லைஃப் லாங் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஈவன் தோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகல, யூஸ் ஆகலைனாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஹேவ் டு பி இன் பிராக்டிஸ். அது வந்து அந்த அனலிட்டிக்கல் நாலேஜை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடும். ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒர்க் வைஸ்ல அத நீங்க டெய்லி யூஸ் பண்ணுவீங்கன்னா 100% கேரண்டி கிடையாது. நீங்க நாளைக்கு ஓகே நீங்க சில பேர் சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. நீங்க ஒர்க் வந்தா நீங்களே யூ வில் ஃபைன். அதே மாரி நீங்க பிரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் 3 வருஷம் கூட உட்காந்து படிக்கலாம். 1 வருஷம் கூட உட்காந்து படிக்கலாம். 7 நாள்லயும் முடிக்கலாம். தேர் ஆர் டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். ரைட். பட் இப்போ ஒரு விஷயம் எடுக்கிறீங்க. முழுசா நான் 6 மாசம், 8 மாசம் உட்காந்து நான் டிஎஸ்ஏ படிக்கிறேன்னா, அது எப்ப தெரியுங்களா நீங்க சொல்லலாம்? நான் 2nd இயர், 3rd இயர்ல படிக்கிறேன், ஆரம்பிக்கிறேன். ஒரு 9 மாசம் படிக்கிறேன்னா சொல்லலாம். நீங்க ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு வந்துட்டு நான் இப்போ ஒரு 9 மாசம் நான் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னா, 9 மாசம் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கேப். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த 9 மாசம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றாங்க. சில பேரு இல்ல நான் 9 மாசத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேங்கிறீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நீங்க வந்து இல்ல நான் 9 மாசம் படிக்க போறேன், இல்ல 1 வருஷம் படிக்கத்தான் போறேன் டிஎஸ்ஏவ அப்படின்னா, அது வரைக்கும் வர்ற இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. கேட்கறவங்க அகைன் லீட் கோட்லயோ, இல்ல ஹேக்கர் ரேங்க்லயோ அவங்க கண்ணுக்கு தெரியற ஃபர்ஸ்ட் கொஸ்டின தான் கேட்க போறாங்க. ஜாப் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே! ரைட்? எதுக்குமே ஒரு எண்ட் கிடையாது. நீங்க 9 மாசமோ, இல்ல 1 வருஷமோ படிச்சு முடிக்கிற அந்த டிஎஸ்ஏவுக்கும் எண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அது இன்னும் 2 வருஷம் கூட படிக்கலாம். அதே மாரி தான் டேட்டா இன்ஜினியரிங், ஃபுல் ஸ்டாக் எல்லாமே. ரைட்? யூ ஹேவ் டு நோ எந்த பாயிண்ட்ல வி ஹேவ் டு டூன்னு. நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் டைம் இருக்குன்னா நீங்க படிக்கலாம். ஆனா 4th இயர்ல முடிச்சுட்டு, இல்ல 3rd இயர்ல நீங்க முடிச்சுட்டு வந்து ஜாப் தேடும்போது நான் 9 மாசம் உட்காந்து பிரிப்பேர் பண்ண போறேங்கிற இடத்துல தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது டிஎஸ்ஏன்னு கிடையாது. எதுவா இருந்தாலும் சரி. அதே மாரி நீங்க பிரிப்பேர் பண்ணும்பொழுது இன்டர்வியூஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா ஃபெயில் ஆகுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். இன்டர்வியூங்கிறனால, அத அப்படியே உங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்கள நீங்க டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. அதே மாரி ரூட் இன்டர்வியூன்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். உங்கள இன்டர்வியூவர் கேவலமா நெனச்சா நெனச்சுக்கிட்டு போறான். அந்த 1 மணி நேரத்துல அவன் உங்க புத்திசாலித்தனத்த டிசைட் பண்ணிருவாங்களா? ரைட். கூகுள்ல ஒர்க் பண்ற எல்லாரும் புத்திசாலி கிடையாது. சர்விஸ் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் முட்டாளும் கிடையாது. எவ்ளோ சர்விஸ் பேஸ்ல ஒர்க் பண்ற எவ்ளோ கேண்டிடேட்ஸ் தே ஆர் லைக் 200% எலிஜிபிள் ஃபார் கம்பெனிஸ் லைக் கூகுள் அண்ட் ஊபர் ஆர் எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தெரியுங்களா? ஆனா அவங்க சர்விஸ் பேஸ்ல இருக்காங்க. ரைட்?
ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து முட்டாள், அவங்க வந்து அறிவாளி எல்லாம் கிடையாது. அந்த 1 ஹவர்ல அவங்க உங்கள வந்து எப்படி வேலிடேட் பண்ண முடியும்? ரைட்? ஸோ நீங்க உங்கள டிஸ்கரேஜ் ஆயிக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சொல்லுவீங்க, "இல்ல நான் இத அட்டெண்ட் பண்ணிட்டா அடுத்த 6 மாசம், 1 வருஷம் என்ன அந்த கம்பெனில அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே." அதெல்லாம் அப்புறங்க. லைக் அது நடந்தா நடந்துட்டு போகுது. இல்ல வேற இமெயில் ஐடி, வேற நம்பர் குடுத்துக்கோங்க அடுத்த ரெஸ்யூம்ல. உங்க ஆதார் கார்ட வச்சா வெரிஃபை பண்றாங்க. அந்த லெவல் ஆஃப் வெரிஃபிகேஷன் நடந்ததுன்னா, யூ ஹேவ் டூ திங்க். ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். அந்த ஃபெயில் ஆக எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட யூ ஹேவ் டூ சைட் பை சைட் யூ ஹேவ் டூ டூ. ஸோ என்ன கேட்டா என்னோட சஜஷன்ஸ், நீங்க ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டு அத சால்வ் பண்ணுங்க டிஎஸ்ஐ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட கோர்ஸ ஜாயின் பண்ணுங்க. இல்ல ஃப்ரீ கோர்ஸ படிங்க. இல்ல ஒரு டிஎஸ்ஐ கிட்ட கோர்ஸ் எடுக்கிறவர்ட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டூ யூ. பட் தென் அத அந்த 100யும் நீங்க சால்வ் பண்றீங்கல்ல, அது எப்படி பண்ணணும்னா, ஓகே 100 முடிச்சாச்சு அப்படி கிடையாது. இன்னைக்கு 2 ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்றீங்கன்னா, அது உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஒரு கதை, ஒரு மூவி பார்த்துட்டு வந்து எப்படி புரிய வைக்கிறீங்க? அந்த மூவிய பார்த்துட்டு வந்து, "இவன் இத இப்படி கூட பண்ணியிருக்கலாம். ஆனா பண்ணல." அப்படின்னு ஒரு லாஜிக் பேசுவீங்கல்ல, அந்த மாரி அத திங்க் பண்ணணும். ரைட்? அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம சில படத்துலலாம் சொல்லுவோம். ஃபிளாஷ்பேக்ல இருக்கும்போதே அவனுக்கு வந்து 30 வயசு. அந்த குழந்தைக்கு வந்து 10 வயசு. இப்ப ஃபிளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 40 வயசாம். அந்த குழந்தைக்கு 30 வயசாம். ஸோ இந்த லாஜிக்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாரி அத திங்க் பண்ணணும். ஸோ உங்க அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மாவுக்கு சொன்னா கூட புரியணும். அந்த மாரி நீங்க பிரிப்பேர் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம. ரைட்? அண்ட் நீங்க வந்து லைக் அதுதான். இது என்னோட சஜஷன்ஸ். இல்ல நான் வந்து பண்ணுவேன். நான் ஃபுல்லா முடிப்பேன்னா, யூ கேன் டூ. அது டிஎஸ்ஐக்கு மட்டும் கிடையாது. எதுனாலும் சரி. ஆனா பேரலலா இன்டர்வியூஸ அட்டெண்ட் பண்ணுங்க. ரைட்? ஓகே. ஃபைன். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ ஃபேஸ் 6. ஸோ அதில சொல்லியிருப்பேன். என்ன மாரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு. லிங்க்டின் பிராண்டிங். லிங்க்டின் வந்து நெறைய பேரு வச்சிருக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட Instagram இருக்குன்னா, லிங்க்டினும் வச்சிருக்கணும். உங்கள்ட்ட Instagramமே இல்லன்னா கூட உங்கள நான் எதுவும் சொல்ல மாட்டேன். Instagramமே இல்லாதவங்க கூட லிங்க்டின் வச்சுக்கணும் ஃபார் புரொஃபஷனல் நெட்வொர்க் பில்டிங். ரைட்? ஸோ இன்னைக்கு நீங்க லிங்க்டின் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். பட் தென் நீங்க Instagram அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாரி அது. ரைட். Instagramமாவது லைக் இட்ஸ் ஃபார் அவர் பெர்சனல் என்ஜாய்மென்ட் நம்மளோட இதுக்கு. பட் இது வொர்க் லைஃப், பெர்சனல், சோஷியல் மீடியா எல்லார்ட்டயும் இருக்கணும். அதே மாரி லிங்க்டின் இன்ஸ்டால் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது. அதுக்கு நீங்க பண்ணாமயே இருக்கலாம். அத டெய்லியும் நீங்க ஸ்க்ரோல் பண்ணணும். யூ ஆர் சப்போஸ்ட் டூ தட். அதில இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எவ்வளோ கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்டின் நெறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. இது ரொம்ப சேட். நான் ஒரு காலேஜ் போறேன். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்லயே லிங்க்டின் எத்தன பேர்ட்ட இருக்குன்னு நான் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா, 100 பேர்ல 50 பேர் தூக்குறாங்க. எவ்வளோ பேர ஆக்டிவா வச்சிருக்கீங்கன்னா 10 பேர் தான் கை தூக்குறாங்க. ரைட்? ஸோ லிங்க்டின் இல்ல அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டாவது உடனே கிரியேட் பண்ணுங்க. ரைட்? தட்ஸ் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். அதில லிங்க்டின் அப்படிங்கிறது நம்மளோட பிராண்டிங் மாரி. இன்னைக்கு ஹெச்ஆர் நெறைய பேர் லிங்க்டினையும் ஒரு ஒரு ரெஸ்யூம் மாரி அவங்க பார்க்குறாங்க. உங்க ஒவ்வொரு ப்ரொஃபைலுங்கிறது எத்தன பேருக்கு தெரியும்? யூ ஹேவ் டூ டூ அண்ட் யூ ஹேவ் டூ பி வெரி ஆக்டிவ். லிங்க்டின் எதுக்கோ அத செய்யணும். இப்ப Snapchatல ஸ்ட்ரீக் வேணும்னு நம்ம பண்றோம் இல்லையா? ரைட்? அந்த மாரி லிங்க்டினுக்கும் ஸ்ட்ரீக் பண்ணணும். டெய்லி போஸ்ட் எழுதணும். யூ ஹேவ் டூ ஷேர் சம்திங். ரைட்? ஸோ அதில டெய்லி சேலஞ்சஸ் 101 சேலஞ்ச் போடுங்க. லைக் வருதோ வரலையோ, ஓகே ஃபைன். வி ரைட் சம்திங். ஸ்லோவா அது பில்ட் ஆகும். யூ வில் சீ தட். உங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்குக்கு. ரைட்? அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் அண்ட் ரெஃபரல்ஸ். இந்த பார்ட்டுக்கு வருவோம். இதுதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். நெறைய பேர் வந்துட்டு ரெஃபரல் அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? நெறைய கம்பெனிஸ்ல வந்து ஜாப் போஸ்டிங் இருக்கும். லிங்க்டின் போங்க. அந்த கம்பெனில வொர்க் பண்றவங்கள புடிங்க. இந்த இந்த ஜாப் போஸ்டிங்க பார்த்தேன். எனக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். நீங்க ChatGPTட்ட போயிட்டு ஒரு 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 அந்த ஒரு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்மேட்ல வந்துட்டு தயவுசெய்து பேர மாத்துங்க. ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு எனக்கு அனுப்புவாங்க. ஹாய் வினோத், ஹாய் கோகுலு எல்லாம் அனுப்புறீங்க. ஹாய் கௌதம் வரமாட்டேங்குது. ரைட்? அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு ஒரு இம்ப்ரஷன் வராது. ஒரு 100 பேருக்கு அனுப்புறான் பிறகு நான் ஒருத்தன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, சரி அப்ப எனக்கு மட்டும் அனுப்பல. இப்ப நான் வொர்க் பண்ற அதே கம்பெனில இருந்து நெறைய பேருக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல. சரி நான் ஏன் ரெஃபர் பண்ணணும், வேற ஒருத்தன் பார்த்துக்குவான் அப்படின்னு விட்டுட்டு போயிருவேன். ஸோ அந்த மெசேஜ் அவங்கள ரீச் பண்ண மாரி தெரியணும். அதே மாரி நீங்க போயிட்டு, ஓகே இவரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவருக்கு அனுப்புவோம். ஐயோ! மேனேஜர்ன்னு போட்டிருக்கு. இவருக்கு எப்படி அனுப்புறது? இல்ல விபின்னு போட்டிருக்கு இவருக்கு. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. விபிக்கும் அனுப்புங்க. மேனேஜர்ஸ்க்கும் அனுப்புங்க. டைரக்டர்ன்னு போட்டிருந்தாலும் அனுப்புங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ ரெஃபரல் கண்டிப்பா நீங்க அப்படிதான் கேட்கணும். அதே மாரி வந்து நீங்க ஒரு ரெஃபரல் ஜாப் நீங்க குடுக்குறீங்கன்னா, அதில நீங்க தயவுசெய்து பாருங்க. அது எந்த மாரி ஒரு கேண்டிடேட்க்கு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப நான் ரீசென்ட்டா லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டேன். இன்டர்ன்ஸ் 2026ல முடிக்கிற இன்டர்ன்ஸுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நெறைய ரெஸ்யூம் நான் மென்ஷன் பண்ணியிருந்துமே, நெறைய பேரு 2025, 2024க்கும் அனுப்பிச்சிருந்தீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நெறைய அந்த அப்படி அனுப்பிச்சவங்க அந்த போஸ்ட்டயே ஃபுல்லா படிக்கல. அப்ப இதையே இவங்க ஃபுல்லா படிக்கலையே, அப்படியே ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகுது. ரைட்? ஸோ இப்ப நான் வந்து கிரியேட்டரா இருக்கேன்னா, எனக்கு அந்த மைண்ட் செட் புரியும். பட் எல்லாருக்கும் அது எப்படி புரியும்?
ரைட்? அப்போ அந்த போஸ்ட்ட பர்ட்டிகுலரா பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? என்ன இருக்கு? அப்ப கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கேத்த மாரி அந்த ரெஸ்யூம நம்ம மாத்தணும். இல்லையா? அப்ப அத மாத்தாம நீங்க வந்து அதுல அந்த டூல்ஸ் அங்க மேட்சே ஆயிருக்காது. நீங்க அத அனுப்புவீங்க அவங்களுக்கு. ரைட்? என்னதான் ரெஃபரல்ல நாங்க போட்டாலும், நெறைய கம்பெனிஸ் இன்னைக்கு ரெஃபரல்ல எம்ப்ளாயி ரெஃபரல் நாங்க போட்டாலுமே, அத வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றதுக்கும், நாங்க அப்ளை பண்றதும் ஒரே கான்செப்ட்ங்கிற மாரியெல்லாம் கொண்டு போறாங்க. இப்ப நெறைய கம்பெனிஸ் ரெஃபரலுக்கு போனஸ் எல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்கறது கிடையாது. ஓகே. யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அஸ் வெல். ஸோ, நீங்க வந்து நெறைய பேர்ட்ட கேட்கறது ரீசன் என்னன்னா, சில பேர் அந்த 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 டீம்காரங்களா இருப்பாங்க. இல்ல அந்த ரோல உருவாக்குனவராவே இருப்பாரு. யாருக்கு தெரியும்? அதுக்காக தான் நான் அனுப்ப சொல்றேன் உங்களுக்கு. அப்ப யாருமே ஹெல்ப் பண்ணலையா? யார்ட்ட இருந்து அக்னாலஜ்மென்ட் மெயில் வரலையா? ஃபர்ஸ்ட் ஸ்பாம் பாக்ஸ செக் பண்ணுங்க. ஓகே வரலையா? நீங்களே போயிட்டு அப்லோட் பண்ணுங்க உங்க ரெஸ்யூம. டூ தட். அதுக்கு டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெஃபரல்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாரி நெட்வொர்க்கிங்க நான் உங்கள்ட்ட பண்ண சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து அ லைக் இப்போ இப்ப இந்த இந்த நான் டிஎஸ்ஏ எல்லாம் சொன்னேன் இல்லையா பிரிப்பரேஷன். ஸோ இதுவே நான் நெறைய பேர்ட்ட விசாரிச்சது தான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது உள்ள நான் இல்ல. ஏன்னா நான் டேட்டா இன்ஜினியர்னா மட்டும் நான் அக்கு வேற ஆணி வேற சொல்லிருவேன். பட் ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு ஜெனரல் கெரியர் ஸ்டஃப் நான் ஒரு பாட்காஸ்ட் மாரி இன்னைக்கு குடுக்கறனால, ஐ ஹேவ் டூ ரிசர்ச் ஃபியூ பீப்பிள். ஸோ என்ன மாரி நீங்க எப்படி ஜெனரலா அத ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப நான் பண்றேன்னா ரிசர்ச் பண்ணா எப்படி பண்ணுவேன்னு நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இத பத்தியே பேசுற ஒரு கிரியேட்டர்ட்டயும் பேசுவேன். அவங்க கிட்ட நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்குவேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப நீங்க படிக்கணும்னா எவ்வளோ நாள் படிக்கணும்? இப்ப அவங்க 9 மாசம், இல்லங்க 6 மாசம் படிச்சே ஆகணுங்க. அப்பதாங்க அதெல்லாம் முடியும். அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். பட் அத மண்டைக்குள்ள எடுத்துட்டு போமாட்டேன். தென் ஐ வில் ஸ்டார்ட் கம்பேரிங். ஓகே. நான் அடுத்து இப்ப காலேஜ் முடிச்சு 1 இயர்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார் இல்லையா? அவர்கிட்ட கேட்பேன். எப்படி நீங்க இந்த பிரெப் பண்ணீங்க? அவரு சொல்லுவாரு. நான் இந்த மாரி கோர்ஸ் தாங்க போனேன். 6 மாசம் படிச்சேங்க. அதையும் அப்படியே வச்சுக்குவேன். இன்னொருத்தர்ட்ட நான் 100 ப்ராப்ளம்ஸ் தாங்க சால்வ் பண்ணேன். அப்போ நான் வந்து கனெக்ட் பண்ற எல்லார்ட்டயுமே வந்து ஃபுல்லா ஒரு 4, 6, 7 பேர் பக்கம் கனெக்ட் பண்ணேன். அதில ப்ராபபிலிட்டீஸ் ஆஃப் சாய்ஸஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ இப்ப நான் இப்படி தான் வேலிடேட் பண்ணுவேன். ரைட்? ஸோ நான் நெறைய பேர்ட்ட காலே பண்ணிடுவேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வித் மீ. பட் நீங்க பண்ணும்பொழுது நீங்க வந்து LinkedInலயே கேட்கலாம். இல்ல டாப்மெட்லயே இருக்காங்க. இப்ப நீங்க டாப்மெட்லாம் போறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெர்ட்டா அவங்கள அவங்க நெனச்சுக்கிட்டு கன்சல்டிங் குடுக்குறதுக்கு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் எடுத்துக்கோங்க, மதிச்சுக்கோங்க. அத மதிக்காமலாம் இல்ல. ஏன்னா தே ஆர் டாக்கிங் அபௌட் தியர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தட் இஸ் ஜஸ்ட் நாட் எனஃப் ஃபார் யூ டூ கோ வித். நீங்க இப்போ நீங்க ஜாப் வாங்குனா எப்படி இருப்பீங்க? அந்த மாரி ஆல்ரெடி ஒருத்தர் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்களையும் புடிங்க. Googleல வொர்க் பண்ற ஒரு ஃப்ரெஷர், இல்ல வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில வொர்க் பண்ற ஒரு ஃப்ரெஷர், இல்ல வந்து சர்விஸ் பேஸ்ல கம்பெனில ஸ்டார்ட் அப்ல வொர்க் பண்ற ஆளுக்கள்ட்ட எப்படி பிரிப் பண்ணீங்க? டிஎஸ்ஏ எப்படி எடுத்தீங்க? அந்த மாரி கேளுங்க. பிளஸ் நீங்க இந்த மாரி நெட்வொர்க் பண்ணும்பொழுது, ஐயோ! அவங்க ஏதாவது நெனைப்பாங்களாங்கிற விஷயத்த தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. ரைட்? யூ ஹேவ் டூ பக் தெம். கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் அப்ப தான் ஆன்ஸர் பண்ணுவாங்க. இப்ப எனக்கே நெறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. நான் ஓப்பன் பண்றபோது ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற மெசேஜ்க்கு தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நெறைய பேர் LinkedIn இப்ப நான்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னா, நான்லாம் வந்து 7 மணிக்கு மேல ஓப்பன் பண்ணுவேன். அப்ப அந்த டைம்ல நீங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சீங்கன்னா, தே வில் பி பிஸி. இன்னும் ஹையர் போஸ்டிங்ல இருக்கவங்கலாம் விடிய காத்தால எல்லாம் எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு விடிய காத்தால போடுங்க. அதே மாரி வந்து லேட் நைட்டும் போடுங்க. மத்தியானம்லாம் போட்டீங்கன்னா, நோபடி வில் சி. ஏர்லி மார்னிங் அந்த வொர்க் ஹவர் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல போட்டீங்கன்னா, நோபடி வில் சி. அதே மாரி நீங்க இவங்கள்ட்டலாம் நேர்ல பார்த்து பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், நீங்க போயிட்டு உட்காந்துட்டு அவங்களோட நேர்ல பேசுங்க. அண்ட் இவங்கள்ட்டலாம் பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, நான் வந்து லைக் இப்ப என்கிட்ட நெறைய பேர் வருவாங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு அவர் உங்கள செக் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர்ட்ட, "டாக்டர் நான் வந்து ChatGPTட்ட கேட்டேன். இந்த மருந்து சாப்பிட சொல்லுச்சுன்னு சொன்னா" எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க டாக்டர்ட்ட. பார்த்துருக்கீங்களா? என்னதான் பிரைவேட் டாக்டர்ட்ட போனாலும் எரிஞ்சு விழுவாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் பொறுமையா சொல்லுவாங்க. இல்லைங்க, அது வேண்டாம். ரைட்? இந்த இடத்துல நான் யாரு செய்றது கரெக்ட்ன்னு சொல்லுவேன் தெரியுமா? பொறுமையா சொல்றாரு பார்த்தீங்களா, அது கரெக்ட். பிகாஸ் நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றப்போ, அது ஒரு ஹெல்த் விஷயங்கிறப்போ, அப்ப நம்ம பார்க்க தோணும். அப்போ அத கிளாரிஃபை பண்றதுக்கு தான் ஒரு ஹியூமன், ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போறோன்றப்போ, பொறுமையா அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இப்போ இதே மென்டாலிட்டி இங்க எடுத்துக்குவோம். இப்ப நீங்க என்கிட்ட வர்றீங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரீ பிளான்டா வர்றீங்க. இதத்தான் பண்ணணும்னு வந்துட்டு பேசுறீங்க. நான் புரிஞ்சுக்குவேன். நான் ஃபர்ஸ்ட் விஷயமே எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, அன்லேர்ன் பண்ணுங்க. நீங்க ஒருத்தர்ட்ட பேசும்போதும் சரி, ஒரு புது விஷயத்த படிக்கும்போதும் சரி, அன்லேர்ன். அப்புறம் ரீலேர்ன். அன்லேர்ன் பண்ணாம நீங்க பண்றீங்க. ஒரு விஷயத்த பாதி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அத திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வரும். நீங்க கேட்க கொஸ்டின்ஸ்க்கு எப்படியும் கடைசியில ஆன்ஸர் கிடைச்சிரும். ஆனா அப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் காலேஜ்லாம் போனேன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னு ஆரம்பிப்பேன். ஊருப்பட்ட கேள்வி வரும். இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த செஷன் முடியிறப்ப பதில் இருக்கு. நடுவுலயே வந்துரும். Q&Aலாம் தனியா வைக்க மாட்டேன். நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்பொழுதே பாசிபிள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் குடுத்துருவேன். ஸோ அந்த அந்த ஃபுல்லா நீங்க கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத. அன்லேர்ன் பண்ணிட்டு கேளுங்க. ஜட்ஜ்மென்டலா போகாதீங்க. சில பேர்லாம் வந்து, "இல்ல என் கீழ் வீட்ல சொன்னாங்க. என் மாமா ஒருத்தர் சிங்கப்பூர்ல ஐடில இருக்காரு. அவரு சொன்னாங்கன்னீங்கன்னா" அவருக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அந்த ஒரு இதுவே போயிடும். அவங்க சொல்றது தப்பாவே உங்களுக்கு ஃபீல் ஆனாலும், அவங்கள நீங்க கம்ஃபர்டபுளா வைக்கணும். நீங்க கன்சல்டிங் கேட்க போறவங்களோட மனநிலைமையிலிருந்து நான் பேசுறேன்.
உங்களுக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வரணும்னா, பொறுமையா அவங்கள்ட்ட பேசணும். ஜட்ஜ்மென்டலா இருக்கக்கூடாது. இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசக்கூடாது. அவங்க உங்களுக்கு குடுக்குற அந்த 20 நிமிஷம் டைம் வேல்யூவா இருக்குன்னு அவங்க நெனைக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி யூ ஹேவ் டூ பிஹேவ் வித் தெம். ஓகே. இதில தப்பா எதுவும் நான் சொல்லல. உங்க நேச்சர் அதுனாலும் லைக் அந்த டைம்ல நீங்க அந்த நேச்சர கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவ்வளோதான். ஃபைன். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க்கிங் ரெஃபரல்ஸ் பார்த்தாச்சு. கனெக்ட்ஸ் டூ எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி டிஸ்கார்டு அதே மாரி வந்து லைக் ஸ்லாக் இந்த மாரி நெறைய டிஸ்கார்ட்லாம் நெறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. ரெடிட் அதே மாரி நெறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. அதெல்லாம் நெறைய கனெக்ட் ஆவுங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோலாம் பண்ணீங்கன்னா, கூகுளே உங்களோட ஃபோன்ல ஆட்டோமேட்டிக்கா நெறைய அந்த ரிலேட்டட் நியூஸே குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ யூ வில் லேர்ன் லாட். என்ன நெறைய பேர் கேட்பீங்க, எப்படி லேர்ன் பண்றீங்க? நான் என் ஃபோன்ல இப்படி ஸ்வைப் பண்ணேன்னா, அந்த கூகுள் சஜெஸ்ட் நியூஸ்ல எல்லாமே டெக்கா வரும். உடனே ஓகே இது வந்துருச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ரைட். த மோர் ஏன்னா நம்ம சர்ச்ச பேஸ் பண்ணி தானே அது நமக்கு கன்டென்ட்ட குடுக்குது. ரைட். ஸோ அண்ட் தென் அதர் ஸ்டஃப் லைக் வெப்சைட் GitHub பேஜ் எல்லார்ட்டயும் இருக்கணும். அதே மாரி வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பண்ணுங்க. ஹேக்கத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல பிரசன்டேஷன், டைம் மேனேஜ்மென்ட், பேசிக் டீம் ஒர்க், பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்டஃப் வித் ரெஸ்பெக்ட் டூ அந்த இன்டர்வியூ, மீட்டிங் அது ரிலேட்டடா தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்யூம் பில்டிங். ஓகே. நம்ம இப்ப ரெஸ்யூம் பில்டிங்க்கு போலாம். ஓகே. ஸோ இந்த ரெஸ்யூம் பில்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் அதையும் உங்கள்ட்ட நான் சொல்றேன். நெறைய பேர் இப்ப நீங்க LinkedInல அந்த ரெஃபரல்லாம் கேட்கும் பொழுது, அந்த LinkedIn கமெண்ட்ல போயிட்டு ஐ அம் இன்ட்ரஸ்டட்ன்னு போடாதீங்க. அவங்க வந்து உங்க இன்பாக்ஸ்க்கு வரமாட்டாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் போடுங்க. இன்ட்ரஸ்டட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருந்தா மட்டும் போடுங்க. ஆனா அப்படி ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா, அது ஒரு என்ன சொல்றது? அது வந்து ஜஸ்ட் அவரோட அந்த போஸ்ட்டோட ரீச்ச எடுத்துக்கிறதுக்காக மட்டும் தான் அப்படி ஒரு ஜாப் போஸ்டிங்கே மேபி இருந்திருக்காது. மேபி அவர் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலயும் நிஜமாவே வேலை செய்யலாம். ஏன்னா இந்த ஒரு ட்ரெண்ட நான் ரீசென்ட்டா நோட் பண்ணேன். நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து Googleல வொர்க் பண்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, Googleல இருந்து ஏதாவது ஓப்பனிங்ஸ் அங்க தான் இருந்துகிட்டே இருக்குமே. அத எடுத்துட்டு வந்து அவரு போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, "இது எனக்கு தெரிஞ்ச டீம் இல்ல என்னோட டீமுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ல பண்ணுங்க. இன்ட்ரஸ்டட்ன்னு போடுங்க. நான் தான் சொன்னேன் கூகுள்ல வொர்க் பண்றாரு. இவருக்கு என்ன அவ்ளோ டைம் இருக்க போகுதா? இன்ட்ரஸ்டட்ன்னு போட்டிருக்கிற ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் ஒரு ரெஸ்யூம் கேட்க போறாரா? அப்படின்னு சொல்லிட்டு இவரோட போஸ்ட் எல்லாம் போய் பார்த்தேன். ஹி வாஸ் லெஜிட்டிமேட். அவர் கூகுள்ல தான் இருக்காரு. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் மாரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, லைக் அவரு இந்த மாரி வந்து நீங்க கமெண்ட் பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட அந்த போஸ்ட் வந்து ரீச் இம்ப்ரஷன் அதிகமாகும். இப்போ நீங்க வந்து நெறைய Instagramலலாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப நானே அத யூஸ் பண்றேன். வி கால் இட் அஸ் கமெண்ட் ஆட்டோமேஷன். மினிசாட்ன்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் பண்றேன். Instagramக்கு அது இருக்கு. ஆனா LinkedInக்கு கிடையாது. LinkedInக்கும் இருக்கு. பட் அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தி அண்ட் லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ இத நேச்சுரலா பண்ணணுன்றதுக்காக இவங்க இத பண்றாங்க. இவரோட பேட்டர்ன்ஸ் நான் நெறைய பார்த்துட்டேன். ஒண்ணு இப்படி. இன்னொன்னு என்னன்னா, என் கம்பெனில இந்த ஜாப் வந்து போஸ்டிங் ஓப்பன்ல இருக்கு. வேணும்னா நீங்க எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரி நான் இன்பாக்ஸ் பண்ணேன். இன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்ட்ட இருந்து ஒரு லிங்க் வருது. இந்த லிங்க்ல வாங்க நம்ம கனெக்ட் பண்ணி பேசலாம். அந்த லிங்க் எங்க போகுதுன்னா, டாப்நெட்டுக்கு போகுது. சரி டாப்நெட்ல போய் பார்த்தா, ரூ. 6,500 30 நிமிஷம் அவர்ட்ட பேசுறதுக்கு. ரைட். ஸோ ஒரு கிரியேட்டரா இருக்கும் பொழுது எனக்கு தெரியுது. ஓகே இது இவரு டாப்நெட்டுக்கு கொண்டு வராரு அப்படின்னு. பட் இத நெறைய பேரு ஓகே அவரோட ஓவரால் அந்த புக்கிங்ஸ் எல்லாம் அங்கேயே வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டூ அது இதுன்னு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா எங்கேயோ போகுது. அவர் சேலரி விட ஜாஸ்தி போகுது. ஸோ அவங்க என்னன்னா, அவங்களோட டாப்நெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கு சஸ்பிஷியஸா இருந்ததுன்னா விட்டுடுங்க. அதெல்லாம் நீங்க போவே வேணாம். ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா, லைக் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாருன்னா, மெசேஜ் அனுப்புங்க. இன்ட்ரஸ்டட்ன்னு கமெண்ட்ல போடாதீங்க. அது அப்படி போட்டீங்க அப்படின்னாவே லைக் அவங்க உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் வேஸ்ட். நீங்க அதில இன்ட்ரஸ்ட்ன்னு போடுறது வேஸ்ட். இல்ல யாருக்காவது உங்க உங்க கனெக்ஷன்ல இருக்கவங்களுக்கு இது போய் சேரணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து சிஎஃப்பிஆர் கமெண்ட் ஃபார் பெஸ்ட் ரீச் அத போடுங்க. ரைட். இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்களும் ஏமாறாதீங்க. உங்களோட டைமும் வொர்த் தான். ரைட். உங்களோட டைமும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஓகே. ஸோ ஃபைனல் பிரியாரிட்டி ஆர்டர் ஓகே. இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்க இந்த டாக்குமெண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப மார்க் ரெஸ்யூம்க்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமு, அதே மாரி உங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், லிங்க்டின், GitHub கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் கரியர் அப்ஜெக்டிவ்ல ரொம்ப கிளியரா ஒரு 2, 3 லைன்ஸ்ல உங்க டெக் ஸ்டாக் கூட குடுத்துருங்க. ரெஸ்யூம் நாங்க பார்க்குறோம்னா, பேஜ தவிர நாங்க வேற எதுவுமே பார்க்க மாட்டோம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் தான். ஓகே. நாளைக்கு நீங்களே அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படிதான். அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் தான் பார்ப்போம். அத விட முக்கியம் என்ன பார்ப்போம்னா, நம்ம ஜேடில என்ன இருக்குங்கிற வேர்ட் இருக்கான்னு மட்டும் நாங்க பார்ப்போம். அதுவும் அந்த ஸ்கில் செட்ட தனியா ஹைலைட் பண்ணுங்க. நெறைய தேடுவோம் நாங்க. ஸோ அது இட்ஸ் 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 டேக் டைம் ஃபார் அஸ் ரைட். அப்போ அந்த ஸ்கில் செட்ல அந்த ஜேடில இருக்கிறது அங்க இருக்கணும். ஓகேங்களா?
ஃபைன். ஸோ இப்போ வந்து அடுத்து நான் ஸ்கில் செட்டுன்னு ஃபுல்லா போட்டிருக்கேன் பாருங்க. புரோகிராமிங் அத கேட்டகரைஸ் பண்ணணும். நம்ம புரோகிராமிங், SQL, கிளவுட் எல்லாத்தையும் வரிசையா கமா செப்பரேட்டர்ல போடாம, அதோட கேட்டகரைசேஷன் என்னவோ நம்ம அத அப்படி போடணும். ஓகே. லினக்ஸ் டூல்ஸ், வெர்ஷன் கண்ட்ரோல், கிளவுட் பேசிக், ஒர்க் ஃப்ளோ ஸ்கெட்யூலிங், விசுவலைசேஷன் இது ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் தான். எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ப்ராஜெக்ட். ஸோ இதில வந்து நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் குடுத்திருப்பேன். அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாத்துலயுமே நான் என்ன டூல்ஸ், டெக் யூஸ் பண்ணேங்கிறதையும் மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பேன். ஏன்னா, இது ஒரு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் மாரி தான். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO மாரி தான். த மோர் கீவர்ட் யூ யூஸ், த மோர் யுவர் ரெஸ்யூம் வில் கம் அப் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 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 ரெஸ்யூம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் என்னோட ஐடியா. பட் நான் ஏஐட்ட குடுத்து அத ரீஃப்ரேம் பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாரி இது ATS குவாலிஃபைடு ஒரு ரெஸ்யூம் தான். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஜாப்க்கு ஒரு SDEக்கு ஒரு குவாலிஃபைடான ஒரு ரெஸ்யூம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 4வது ப்ராஜெக்ட் ஏஐயும் போட்டிருக்கேன். ராக் பில்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். ஒரு இன்டர்வியூல நீங்க பிரசன்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் இத பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய சில விஷயங்களையும் நான் சொல்றேன். ஒரு டீம் ஆக்டிவிட்டியாவும் பண்ணேன். இத மட்டும் நான் தனியா பண்ணேன். அப்படின்னு நீங்க சொல்லணும். எல்லாத்தையுமே நானே பண்ணேங்கிறது என்னைக்கும் சொல்லக்கூடாது. அப்ப அந்த இடத்துல டீம் ஆக்டிவிட்டி இல்லைன்னு நெனைப்போம். இல்லன்னா இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நெனைப்போம். அடுத்து நீங்க வந்து சக்ஸஸ மட்டுமே சொல்லக்கூடாது. இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அதையும் நீங்க சொல்லணும். அத ஒரு ப்ராஜெக்ட்டா கூட நீங்க போடலாம். இதெல்லாம் எனக்கு இஷ்யூ வந்தது. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு. என் கொரி ரொம்ப நேரம் ஓடுச்சு. என்னோட ஆப்ல இந்த 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 பார்ட்ட நான் உட்காந்து டீபக் பண்ணேன். இத நீங்க சொல்லணும். நாங்க எங்களோட டெவலப்மென்ட் டைம விட இன்வெஸ்டிகேஷன் டைம் தான் எங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஒரு இஷ்யூன்னு வருதுன்னா இப்படிங்கிறதுக்குள்ள போட்டுருவோம். அதோட RCA ரூட் காஸ் அனாலிசிஸ் என்னன்றத கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ட்ரிக்கே. ஓகேங்களா? நாங்களும் டாக்டர், லாயர் மாரி தான் நம்மளும். பிராக்டிஸ்ல இருந்தா நமக்கும் அந்த மைண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது? லாஜிக்கலா நமக்கும் இன்கிரீஸ் ஆகும். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு கிரைம் சீன் மாரி தான் அது. ரைட்? ஸோ யூ ஹேவ் டூ நோ ஹவ் டூ டீபக் அண்ட் இன்வெஸ்டிகேட். இஷ்யூ, சேலஞ்சஸ் அதெல்லாம் பேசுனீங்கன்னா, பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆவானுங்க. ஏன்னா, அங்க உட்கார்ந்திருக்கவங்களுக்கு நீங்க சொல்றது நல்லதா தோணுச்சுன்னா, அவங்க ரெஸ்யூம்க்கு அத போட்டுக்குவாங்க. ரைட்? ஸோ யூ ஹேவ் டூ இம்ப்ரெஸ் லைக் தட் ஒன்லி. அப்புறம் உங்க எஜுகேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ஆஸ் யூசுவல் நீங்க போட்டுக்கோங்க. நெறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து கூட போட்டுக்கலாம். பட் சர்டிஃபிகேஷன்ஸ் டசன்ட் மேட்டர் அ லாட். பண்ணாது. அது ரொம்பலாம் உங்கள அதில இம்ப்ரெஸ் பண்ணி குடுக்காது. நீங்கலாம் நெறைய பேர் சர்டிஃபிகேஷன் பின்னாடி போறீங்க. பட் கிடையாது. நீங்க சர்டிஃபிகேஷன் எழுதுறதுனால அங்க எதுவுமே மாறப்போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டூ பி வெரி அம் லைக் அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ நீங்க இப்போ ஏடிஎஸ் செக் பண்ணணும் அப்டின்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ் சைட் கால்டு tablenotfound.com. இது வந்து வேற எந்த ப்ராடக்ட் இல்ல. இது நம்மளோட ப்ராடக்ட். நான் பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாரி. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த டேட்டுக்கு இன்னும் இத நான் அஃபிஷியலா லான்ச் பண்ணல. பட் இந்த வெப்சைட்ல இருக்கு. கன்டென்ட்லாம் இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். பட் அஃபிஷியலி இன்னும் நான் லான்ச் பண்ணல இது. ஸோ இதுல வந்து SQL, லைனக்ஸ் அண்ட் பைத்தான் இந்த 3யும் நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒரு மிகப்பெரிய தனித்துவம் என்னன்னா, இது எல்லாமே தங்கிலீஷ். எல்லாமே தமிழ். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், ஹிண்ட், டெஸ்ட் கேஸஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அந்த கோடு, சின்டாக்ஸ் எல்லாம் தான் இங்கிலீஷ். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். இது இன்னும் நான் லான்ச் பண்ணல. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த டேட்ல இருந்து இன்னும் ஒரு 5 டேஸ்ல நான் இத அஃபிஷியலா நான் லான்ச் பண்ணிடுவேன். அண்ட் பிரைஸ்மே இட்ஸ் கம்ப்ளீட்லி கமாடிட்டி. உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சர்வீஸ் குடுக்குறேன்னா எப்படி குடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ரைட்? ஃபைன். ஸோ இத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதுல ஏடிஎஸ் இருக்கு. இப்ப இது நான் இருக்கிற அந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ ஐ டூ ஹேவ் ஏடிஎஸ் செக்கர். ஸோ இதில போயிட்டு நீங்க உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு, ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் குடுத்தீங்க அப்படின்னா, இதில வந்து நான் யூஸ்ட் ஓப்பன்ஏஐயோட மாடல் யூஸ் பண்ணி தான் நான் இத ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஏடிஎஸ் செக்கர் மட்டும். ஸோ இட் வில் கிவ் யூ அ டேஷ்போர்ட். எதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணலாம் என்னன்னு. அதே மாரி லைக் இத ஃப்ரீ டயர்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ஸ் SQL பிராக்டிஸ் பண்றது, லினக்ஸ் பிராக்டிஸ் பண்றது, பைத்தான் எல்லாமும் நீங்க யூ கேன் டூ இட் ஃபார் ஃப்ரீ அக்கவுண்ட்டும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போதைக்கு பெய்ட் எல்லாம் எனேபிளா தான் இருக்கும். பட் இப்போதைக்கு பண்ணாதீங்க. இத அஃபிஷியலா லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்க இத பே பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா முடிஞ்சது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியா தான் போயிருக்கும். பட் இத நீங்க வொர்த் வாட்சிங் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல நீங்க இந்த வீடியோவோட ஃபீட்பேக்க குடுங்க. அண்ட் இந்த வீடியோவ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. LinkedInலயும் ஷேர் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணி என்ன டேக் பண்ணுங்க. Instagramலயும் என்ன கமெண்ட் பண்ணி டேக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இத அனுப்பிச்சா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து அனுப்புங்க. அண்ட் என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram அண்ட் LinkedInனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னோட டாப்மெட் பேஜும் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய குட்டி குட்டி நோட்ஸ் வந்து தங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்லயும் புரியிற மாரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அது வந்து ₹3ல ஆரம்பிச்சு
₹60-70 வரைக்கும் நான் செல் பண்ணிட்டுருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அங்க குட்டி குட்டி நோட்ஸ் மட்டும் தான். பட் என்னோட மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீங்க. YouTubeல இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ பைத்தான்க்கு 12 ஹவர்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் இருக்கு. பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு 20 ஹவர்ஸ் வீடியோ ஆல்ரெடி இருக்கு. பட் இப்போ வெர்ஷன் அதாவது அந்த கோர்ஸையே இப்போ 2.0வா நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அதுக்கும் ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் லினக்ஸுக்கு 4 ஹவர்ஸ் அண்ட் தென் சீக்வலுக்கு வந்து 9 ஹவர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து AWS, GCP, Azure அந்த மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏஐலயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இல்லாம ஜாவா அண்ட் ஸ்காலாவும் தமிழ்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழ்ல இருக்கு. போய் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு டெக்னாலஜிய ஈஸியா தமிழ்ல ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கறதுக்கு என்னைக்குமே நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் அண்ட் லவ் யூ சோ மச்.